சார் வந்துட்டாரா? குட் ஈவினிங். வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். வணக்கம் டாக்டர். குட் ஈவினிங் கோஷ். வணக்கம். வணக்கம் சார். நீங்க எல்லாரும் பார்த்தா நீங்க எல்லாம் என்ன பிசினஸ் பத்தி பேச கேப்பீங்களா, வேற ஏதாவது கேள்வி கேட்டீங்க? only business. ஆமா, பியூர்லி. இது இன்டராக்ஷன் தான் சார். ஜஸ்ட் ஒரு இன்டராக்ஷன் தான் சார். I don't know, just jokes, சும்மா ஜோக்ஸ். ஏன்னா இத்தனை பேரை நேர்ல பார்க்க முடியாது இப்பலாம். டாக்டர் டிஜிஎன்டி உடுமலைப்பேட்டை சார். எனக்கு உங்களை தெரியுமான்னு தெரியல. நான் உங்க ஒய்ஃப் ஒரு சார் அபிராமி வாஸ் sometimes she was an IMA டாக்டர் அம்மாவோட பொண்ணா தான கொஞ்ச நாள் இங்க இருந்தாங்க. அண்ணா நிர்மல் ராவணனா. குட் ஈவினிங். நான் உங்களுக்கு ஸ்டான்லில சீனியர் சார். அப்படிங்களா? ஓ, ஓகே. 72 76 பேட்ச் சார். சரி சரிங்க. ஸ்டான்லில சரி. 82 ல முடிச்சேன் நான். ரவியண்ணா ஸ்டார்ட். ஓகே. குட் ஈவினிங் ராஜன் சார். மியூட் ஆன் போடுங்க. ரவிக்குமார் நான் மியூட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். ஓகே ப்ளீஸ். ரவிக்குமார் நான் மியூட் பண்ணியாச்சு, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னா. Good evening, Rotarians. It is very nice to meet you all through our Rotabus platform after a slight gap in between last 1.5 months. So it is very nice to meet you. And really, it is we cannot say it is all nice meeting. This is not like a pleasant meeting also. The situation everywhere, it looks not admirable and it is not so good. So in this situation, so we somewhat discuss about our business and how to come out from all this pandemic. So various questions may arise. So we have today a wonderful speaker here with. So let us start with Rotary prayer. Today, this is the 36th meeting. Rotary prayer, Rotarian AJ Sendil Kumar from Tiruchirapalli Phoenix. Please, sir. Sendil Kumar. 1 minute, sir. செந்தில் சார், நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். Hello. Sendil sir. Kekudha sir? Yeah, please go sir. Yes. Good evening. We pray Almighty God that you bless this assembly with good acquaintance and fellowship. Guide each one of us to the dignity of our occupancy as an opportunity to serve society. Help us to prove useful to the community and country in which we live and advance national and international understanding, goodwill to peace, through the Rotary ideal, service above self. Thank you. Thank you, Rotarian Sendil Kumar. Next, I request Rotarian Satya, President, Rotary Club of Vellore, to give 4-way test, please. Rotarian Satya. Satish. Oh, sir. Sorry, Satish. சதீஷ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சதீஷ் சார். Good evening, sir. Good evening to one and all. The 4-way test of the things we think, say or do. Is it the truth? Is it fair to all concerned? Will it build friendship and will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Thank you. Be safe. Thank you, Rotarian Satish. Next, I would like to request Rotarian Major Donor Nalasivam to give welcome address to the gathering. Please unmute yourself. Hello. Yeah, please. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது 36வது ரோட்டாபஸ் மீட்டிங். இடையில கொஞ்ச நாள் அது சரியா கண்டினியூ பண்ண முடியாத சில சூழ்நிலைகள்.
இன்னைக்கும் ரொம்ப அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில மீண்டும் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கோவிட் பேண்டமிக் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஒரு நல்ல வழியில பயன்படுத்திட்டு இருந்தோம். 35 மீட்டிங் அருமையா போச்சு. இந்த 36வது மீட்டிங். இதுல எல்லாத்தையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த ரோட்டாபஸை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய 9 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர்கள், ரொட்டேரியன்கள், நம்முடைய சிறப்பு விருந்தினர் சீஃப் கெஸ்ட் எங்களுடைய மாவட்டம் 320 டிஜிஎன்டி டாக்டர் எஸ் சுந்தரராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் ரோட்டாபஸ் குடும்பத்தின் சார்பாக. இன்றைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஃபிகர், கொஞ்ச நாளா பரபரப்பா தெரிந்தவர் டாக்டர்.R மகேந்திரன். அவருடைய பிஸ்னஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருடைய மிகப்பெரிய நல்ல ஒரு பயோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை பத்தி எல்லாம் அவர் நிறைய பேச இருக்கிறார். அவரை இந்த நேரத்துல அவருடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரோட்டாபஸ்க்கு வந்ததுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 9 மாவட்டம் இல்லாத மற்ற மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய, எங்களுடைய மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏஜி மற்ற ரொட்டேரியன்கள், சீனியர் ரொட்டேரியன்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். வணக்கம். Thank you, Rotarian Nallasivam. Thank you very much for your welcome. வெல்கம். முத்துநாச்சி வந்திருக்காரு, வெல்கம் பண்ணிக்கிறேன். முத்துநாச்சி வணக்கம். முத்துநாச்சி, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வருக வருக என வரவேற்கிறோம். முத்துநாச்சி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே பேசலாம். Thank you. வணக்கம் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல, அடிக்கடி பாப்போம் இனிமேல. நம்ம விருந்தினர், சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்கள். நிகழ்ச்சி நிறைவுல திரும்ப நான் நிச்சயமா கேள்வி பதில நான் வரேன். வணக்கம். Thank you, Annachi. Next, I would like to request Rotarian Prakash Arulraj to introduce our Rotabus website. Rotarian Prakash from Rotary Club of Tiruchirapalli, Phoenix. Good evening, friends. Yes, sir, please. காஷ் டைம் எடுக்கும்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் போய்க்கலாம். Yes sir, okay, next பண்ணிக்கலாம். Okay. Yeah. Sir. Okay, thank you. And I request Rotarian Ravi Anand from Rotary Club of Udumalpet Tejas to introduce our chief guest DGND Dr. Sundarraj. Ravi Anand sir, please. ரவி ஆனந்த் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். Sir, unmute பண்ணிக்கலாம். Proceed sir, proceed. Yeah, please. Good evening one and all. Thank you Rotarian Ravi Kumar for asking me to introduce our DGND. I take the privilege to introduce what we can say, like our friend, guide, philosopher, motivator, whatnot, our DGND, Rotarian past president, Major Donor Dr. Sundarrajan. Born in the year 1959 to late Dr. M. Sadasivam and late Mrs. S. Vasanta Devi. After completing the basic medical degree from Stanley Medical College, Chennai in 1982, he continued his orthopedic post-graduation diploma in Madurai Medical College, Madurai in 1985. And degree in Kilpak Medical College, Chennai in 1988. He had his orthopedic training from Professor Dr. A. Devadas, Madurai. He had also his training in Switzerland, Austria, and from France. In 1989, he had his Priya Orthopedic Clinic established at his native place, Udumalpet. It was later upgraded as 35-bedded nursing home in 1997. On motivation from Rotarian Dr. Balakrishnan, Rotarian KCS Babu of Rotary Club of Udumalpet, he joined the organization in 1991.
His real contribution came in 1998 when he took over as the club secretary to the then president Rotarian T. Srinidhi. In 2001, he became the club president, and the then district governor Rotarian A. Kuriyachan was responsible for the beginning of the volunteer service in polio corrective surgery camps in Uttar Pradesh, a brainchild of PRIP Rajendra Sabu. For the activities during 2001-2002, he was awarded the Outstanding President Award. The volunteer services continued as the participation in the Intercontinental Medical Camp in Uganda in 2002, participation in polio corrective surgery camps in Moradabad 2001, Bijnor 2002, Muzaffarnagar 2004, Hatras and Firozabad in 2005, Meerut 2006, and Bareilly 2008, and as a member of the Rotary Vocational Training Team to Nigeria in 2020. In Rotary Udumalpet, he was given the responsibility of Rotary School as the correspondent from 2002 to 2010, where he had improved the strength as well as added many facilities, including 2 added classrooms. He was the project chair of free artificial limb camps organized in Udumalpet 4 times to distribute free artificial limbs to the disabled. He was the project chairman for the Global Grant Project 2012. Why not one COVID-19 emergency medical care unit for the 201250 Global Grant Project number 20125001 COVID-19 emergency medical care unit for the government hospital Udumalpet worth rupees 33 lakhs. He is now an active member as a club advisor for the Rotary Club of Udumalpet. He attended Rotary International Convention, Seoul, South Korea in 2016. He is a member of Club Food Rotary Action Group. Regarding his TRF contribution, he is a major donor. His wife, Mrs. Kokila Sundarajan, daughter Ria, son-in-law, Mr. Srinivas Raghavan, son, Master Nitvin Shiva, and mother, late Mrs. Vasanta Devi, are all Paul Harris fellows. Regarding district posts, he holds Governors Group Representative 2000. He held Governors Group Representative 2005-2006, District Rotary Volunteers Chair 2007-2008 and 2011 and 12, District Chair Jaipur Food in 2009 and 10, Rotary District 3202 General Secretary 2015 and 16, District Chair of Organ Donation in 2017 and 18, Assistant Governor in 2019-20, District Stewardship Chair 2020 and 2021. Outside Rotary, he is an active member of Indian Medical Association Udumalpet and has occupied the posts of Honorary Secretary from 2008 to 2011 and the President from January 2018 to December 2019. A life member of Tamil Nadu and Indian Orthopedic Associations, he was the Executive Committee member of Tamil Nadu Orthopedic Association from 2010 to 2012. He is the Charter President of Tiruppur District Orthopedic Club. He was an invited speaker in American Association of Orthopedic Surgeons (AAOS) at San Diego, USA in 2017. Regarding awards, many are there. Like I'll just list. He has received awards from 2 RI presidents, Rotarian Richard King in 2002 and Rotarian William Boy 2006, and from 1 past RIP, Rotarian Rajendra Sabu 2001. RI President citation for the 4 avenues of service in India 2003 and 4, Professor T.K. Shanmugasundaram Medal for the best rural scientific paper 5 times, best scientific paper on hand surgery by Professor T.S. Xavier Medal in 2014, Dr. S. Damodaran Award for the medical oriented service by an individual in 2003. He has received the Best Doctor Award from MGR Medical University in 2012. Regarding countries visited, he has visited the following countries for academics, Rotary activities, and pleasure: USA, Switzerland, France, Austria, South Africa, Uganda, Ethiopia, Nigeria, Mauritius, Sri Lanka, Malaysia, Singapore, Thailand, Hong Kong, Macau, South Korea, and China. Regarding his family, his wife is Mrs. Kokila and she is a homemaker. His daughter, Mrs. Ria, and son-in-law, Mr. Srinivas Raghavan, are software engineers living in Los Angeles, USA. Both are members of Rotary Club Udumalpet, a satellite club. His son, Master Shiva, Nitvin Shiva, is studying in 9th standard. His wife and son are practicing Carnatic music and have performed in various stages. And thank you for allowing me to introduce our DGND Dr. Major Donor Sundaraj. Thank you very much, sir. Thank you, Rotarian Ravi Anand. Chief guest DGND, meeting is yours. Good evening, friends. It's a pleasure to meet so many people during COVID.
I'm very glad to be with you all, especially this business meet where I have no business to meet you all. Anyway, thanks for calling me. This business school of Rotary shows that unity in diversity. The diversity part of Rotary is seen very well today, meeting members from 9 districts of Tamil Nadu. My thanks to Rotarian Ravi Kumar of Tiruppur East. In fact, even though he's a coordinator of Rotabus, he's very famous in our district because when I was the district general secretary in 2015-16, the district governor initiated the international project for youth service, youth exchange. And from that time, he is still actively involved in carrying out that project, which is very famous, and it has helped many youngsters and their families to see the world and have a better view about the organization, the Rotary, as an international organization. And very pleased to meet Dr. Mahendran, even though I know him, he may not know me. I have met him sometime. I'm very glad to see him as a colleague of mine, as well as a very close person, as a Stanleyan, a person who is living nearby in Pollachi. And in fact, I have heard about him long time back when Vannila was introduced by him, because even though I was not an agriculturist, my ears, the news reached my ears about his cultivation of Vannila, which was very famous those days. And I also heard he was having love of horses, because that was also news to me. I don't know whether it was true, because they used to tell he used to rear horses in his farms. Unfortunately, I could not go and see any of these things because I was busy in practice and I was busy in Rotary. Anyway, I think we'll have some time to meet him in his own farms in the near future. I'm very glad to see him in a relaxed manner. Now I'm sure he is very free to talk to us. We will ask you many questions, sir. Don't worry. Not only in business. I'm sure Rotary services to the world is growing every day. Every day it is growing because the need is growing. I used to feel that Rotary may have priorities, but whatever service you do, it will fit into that priorities. Those who have created these priorities were very clever, because whatever service you do, it will fit into that priorities. That is why they have created all these priorities. Only thing, we should know how to match them. Because I have seen in Uganda, the Nile used to flow copious water, flowing all sweet water. We have tasted that also. But there used to be a lot of waterborne diseases in Uganda. So the Rotary projects were there to give them potable water, because they needed Rotary services to provide them potable water. Even last year, there were so many requests from African countries to provide them water, even though there were so many forests, rivers, the Nile flowing countries still need potable water, and Rotary services are still needed in many countries, even because they were not properly diverted to them. Similarly, I don't know how many of you know the history of COVID vaccine, because vaccine came manufactured and it reached every part of India the same day. How is it possible? What mechanism they had to send all these vaccines to all part of the India? Every village they were able to vaccinate. Every town they were able to vaccinate. Without any extra expenses, they were able to vaccinate everybody in India in the beginning. This was possible because already the infrastructure was existing. All the ice line refrigerators were existing in the primary health center, in the government hospitals. The boxes to carry vaccines were existing in the primary health centers and the small sub-centers. This was possible because polio vaccines were distributed in the same way. In the same cold chain, polio vaccines were distributed by Rotary. If you see the vaccines we received in our hospital was carrying the Rotary wheel. So it was because of Rotary, they were able to do this COVID vaccination to all the people. That is why they have chosen these 2 vaccines first. These 2 vaccines can be kept at 4 degrees centigrade.
they need not be kept at minus 0, below 0 degrees centigrade. That is why they chose these two vaccines. That is why the other vaccines, even though were used in the other countries, were not chosen. The Covishield and Covaxin can be kept at the same temperature as we used to do for the polio vaccine. And all the infrastructures were created by Rotary, WHO, UNICEF, and that is why the whole India was getting vaccine. And Rotary is still serving the whole India, and services of Rotary cannot be denied anytime, anywhere. So the service of Rotary will never stop. Rotary connects the world, opens the opportunities, and serves to change lives. And it will definitely continue these services in the coming years also. The second wave has come. Everybody feels gloomy. When the first wave came, the lockdown was announced. Initially, we felt very relaxed. Oh, வேலையே கிடையாது, சந்தோஷமா வீட்லயே இருக்கலாம், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. ஸோ வீட்டில் போர் அடிச்சது கொஞ்ச நாள்ல, அடுத்து என்ன பண்ணலாம், சரி ஏதாவது பண்ணித்தானே ஆகணும், சும்மா இருக்க முடியாது, சரி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் எடுத்து செய்யலாம், பாத்திரம் கழுவலாம், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்கலாம், சரி சமையல் கூட பழகலாம், செஞ்சு பார்க்கலாம். அடுத்து சரி வேலைக்காரியை நிறுத்தியாச்சு, சரி கொஞ்சம் சின்ன சின்ன துணியெல்லாம் எடுத்து துவைக்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சுதானே ஆகணும். ஓ சரி நல்லா துவைக்கிறாரு, கொஞ்சம் பெரிய துணி எடுத்து கொடுப்போமே, எதாவது துவைச்சு பார்க்கட்டும். ஸோ இவரோட ஸ்கில் எல்லாம் என்ன அப்படின்னு பழகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது ஒய்ஃபுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லாக்டவுன். அடுத்து எல்லாம் முடிஞ்சது நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம மறுபடியும் பழைய வேலைக்கு போனோம். இப்போ செகண்ட் லாக்டவுன் ஆரம்பிச்ச உடனே ஒய்ஃபுக்கு தெரியும் நம்ம ஸ்கில் எல்லாம் என்னன்னு, அதனால எடுத்த உடனே ஆரம்பிச்சிருச்சு, பெட்ஷீட்டை துவைங்க, அதனால இது நல்லா துவைக்கிறாரு, எதுக்கு வாஷிங் மிஷின் இனிமேல் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சமைக்கிறாரா, இன்னைக்கு குக் இவர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் லாக்டவுன் இஸ் அ ரியல் டெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ இதுக்கு முந்தி வீட்டில் வேலை பார்த்தவங்க எல்லாம் நல்லா வேலை பார்த்து நல்லா பேர் வாங்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை நம்ம எப்பயும் போல இருந்துக்கலாம்னு இருந்தவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தீங்களோ ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல, அதுபடி இப்போ செகண்ட் லாக்டவுன்ல என்ஜாய் பண்ணுங்க. பி சியர்ஃபுல், ரொம்ப கஷ்டப்படாதீங்க. லெட் அஸ் ஹியர் டாக்டர் மகேந்திரன் அண்ட் லெட் அஸ் என்ஜாய் திஸ் ரோட்டா பிஸ்னஸ். எனக்கும் பிசினஸ்க்கும் சம்பந்தம் இல்லை, இருந்தாலும் ரவிக்குமார் வந்து டிஜிஎன்டி பிடிஜிஸ் தான் கூப்பிடுவேன்னாரு. எனக்கு இது புது அனுபவம். ஐ வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ரோட்டாபஸ். எனிவே தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டாக்டர் ரவிக்குமார். Thank you, Doctor. Thank you very much for your valuable information about the vaccinations and other complications and during this pandemic. Of course, definitely we will come back to normal life soon. We expect like the words from doctors like you and Chief, today's guest speaker, Doctor. So thank you for your valuable information, sir. And next I would like to request Rotarian Selvakumar to introduce today's guest speaker. And recently very familiar to everyone. Of course, this is not a meeting for that familiar thing. This is totally different. So I request Selvakumar ji to introduce our guest speaker today. Good evening all. Introduction ku poradhukku munadi, I would like to recognize the presence of our past district governors, Dr. Chinnasalem from 3212, DGE Nirmal Rahman from 3231, DGN VR Muthuanachi from 3212, and IPDG Dr. Sheikh Salim from 3212, and past district governor Ramesh Babu from 2981, and past district governor Asoka from 2982, and our own governor, past district governor S. Gopal from 3000. Thank you. Dr.R. Mahendran is an Indian doctor, agriculturalist, entrepreneur, former vice president of the Makkal Needhi Mayam party and proponent of Vannila farming. Mahendran heads his own Vannila business which deals with cultivation, processing and marketing internationally and in India. Dr. Mahendran was born on June 21, 1963 into a predominantly agriculture family in Pollachi, Tamil Nadu, India, to Mr. Rajaram and Mrs. Vijayalakshmi. He was
initiated into agriculture by his grandfather, a farmer of repute in the region. He studied at the Laidlaw Memorial High School, Ketty, Nilgiris, and St. Joseph's High School, Kunnur, Nilgiris, and has a degree in MBBS from the KIMS, Bangalore, and studied for MD in internal medicine at Stanley Medical College, Chennai. Mahendran is also the founder and CEO of a Pollachi-based company called Expovan, which processes vanilla and offers cultivation advice for growers of the aforementioned plant. He is also a member of All India Spices Exporters Forum. Mahendran is married to Abhirami Mahendran. They have 4 children, Pavitra, Kirtan, Nayandara, and Nakshatra. Thank you. The time is yours, Doctor. Good evening, everybody. First of all, I'd like to thank everybody from the Rotary for giving me this opportunity today to speak on this particular platform. I think it's a welcome change for me from speaking from some other topic than to speak about business today, rather than what we've been speaking the last week, which is totally non-business. So I think it's a very welcome break for me too. I'm glad that I'm addressing all of you. I think while I'm somebody who likes to interact more, maybe you've sensed that in the recent past that I like to answer questions and rather than just be a monologue from one side. But nevertheless, I think before we go to that, I'd like to give a little background into how I came into business and what business I do and what I think are the takeaways for my fellow businessmen. Sorry for the interruption, Doctor. தமிழ்லயே பேசலாம் அப்படின்னு அப்படிங்களா? நீங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசினாலும் நான் அதுதான் பேசணும் விதிமுறை நினைச்சிட்டு பேசிட்டேன். ஒன்னும் இஷ்யூ இல்ல டாக்டர். சரி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி, எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்கீங்க நினைச்சேன். நல்லதா போச்சுங்க. தமிழ்லயே பேசுவோம். கொங்கு தமிழ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் டாக்டர். சரிங்க, அப்படியே பண்ணிடலாம். இன்னும் சுலபமா போயிடும். சரிங்க. அதனால இன்னைக்கு பேச விருப்பப்படுறத வந்து நான் ஒரு பிசினஸ்க்குன்னு சொல்லி எதனால வந்தேன், அதோட பேக்ரவுண்ட் என்ன பிசினஸ் செய்யறேன், அதுல இருந்து நான் கத்துக்கொண்டிருக்கக்கூடிய பாடம் என்ன, என்னுடைய ஃபெலோ பிசினஸ்மேனுக்கு ஏதாவது யூஸ் ஆகலாங்கிற இதுலதான் பேச விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு அதிக நேரம் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். நீங்க சொன்னது போல நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவன். வேட்டைக்காரம்போதுங்கிற கிராமத்துக்கு பத்தி எப்பவுமே சேர்த்தோன்னு நினைப்பேன். ஐ திங்க் அந்த கிராமத்துக்கு நிறைய ஒரு சரித்திரம் இருக்கிறதுனால. ஸோ நீங்க சொன்னது போல நான் மெடிசின் படிச்சதுக்கு காரணம் வந்து அஃப்கோர்ஸ் I think somewhere in each of us we have a feeling to heal. How do you get ஒரு பெயர் எப்படி வாங்குறது, எது வந்து what is the most satisfying way, what is the most joyful way to make somebody else smile அப்படின்னு ஒரு சின்ன வயசுல ஏதோ ஒரு இதனால தான் நான் மருத்துவத்தை எடுத்தேன். ஸோ மருத்துவம் எடுக்கும்போது அந்த சின்ன வயசுல இருந்து என்னுடைய பாட்டனார் இங்க சொல்ல வர திரு V.S. ராமசாமி அவர்கள் வந்து விவசாயம் மட்டுமில்ல, முக்கியமாக சுதந்திர போராட்டத்துல ஹூஸ் ஹூ ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் இந்தியால அவர் பேரும் இருக்குது. ஸோ அதனால அவர் எனக்கு ஒரு மென்டர், மோர் தென் ஜஸ்ட் அ டீச்சர் இன் எனி பர்டிகுலர் ஃபீல்ட், ஒரு அக்ரிகல்ச்சர், அதோட என்னைய மென்டர் இன் லைஃப். ஐ திங்க் இன்னைக்கும் அவர் காலம் சென்று இன்னையோட 31 வருடம் ஆனாலும் இன்னைக்கும் ஃப்ரெஷ் மெமரிஸ் இருக்குது. எத்தனையோ சொல்லிக் கொடுத்தது எனக்கு இப்போ சென்று கொண்டிருக்கிற பாதையிலையும் அந்த பாடத்தை தான் எடுத்துட்டு செல்றேன். ஸோ அவர் வந்து ஒரு விவசாயத்திலையும் ரொம்ப ஆர்வமா இருந்ததுனால அவர் கூட சின்ன வயசுல தோட்டங்களுக்கு போயிட்டு இருந்ததுனால அந்த அக்ரிகல்ச்சருங்கிறது என் மனசுல ரொம்பவுமே பதிஞ்சிருந்தது. நான் மெடிசின் முடிச்சுட்டு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஹவுஸ் ஏஜென்சி 85, 86 போது அந்த சமயத்துல டாக்டர் சுந்தரராஜன் சொன்ன மாதிரி மே ஐடென்டிஃபை நிறைய பேர் ஒரு வெளிநாடு போயிடலாமா, அங்க இதோட நல்லா இருக்குமா, வருமானம் அப்படி இருக்குமான்ட்டு நானும் போலான்ட்டு ECFM ஜெரா எழுதுறதுக்கு தயாரானவன். அப்பொழுது அவர் கேட்டது வந்து வாட் இஸ் யுவர் பேஷன் இன் லைஃப். அவர் இங்கிலீஷ் வந்து even though he's a 4th standard இருந்தாலும் இங்கிலீஷ் என்னையோட நல்லா பேசுவார், என்னையோட நல்லா படிப்பார். நான் ஸ்கூல்ல இருந்து எழுதக்கூடிய கடிதங்களுக்கு எல்லாம் வச்சிருந்து நான் லீவுக்கு வரும்போது அதில் என்னென்ன கிராமர் கரெக்ஷன் சொல்லுவார். ஸோ எப்படிங்க தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க, நீங்க 4ஆம் கிளாஸ் தானே படிச்சீங்க, தென்ன பள்ளிக்கூடம் வேட்டைக்காரன் கேட்டா எனக்கு இப்போ சொல்லி கொடுத்தது வந்து ஹிந்து பேப்பர் தான் அப்படிம்பார். ஸோ அந்த ஹிந்து பேப்பரை படிச்சே இங்கிலீஷ் என்னையோட நல்லா பேச தெரிந்தவர். ஸோ அவர் அதனால தான் ஆங்கிலத்திலே கேட்டார், வாட் இஸ் யுவர் பேஷன் இன் லைஃப், உனக்கு பிடிச்சது எது ரெண்டு. நான் வந்து மருத்துவம் அண்ட் விவசாயம் அப்படின்னு சொன்னேன். உறுதியா ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணுன்னு சொன்னார். இல்ல அது எப்படி நீங்க ஒண்ணுன்னு சொல்லலாம், எனக்கு ரெண்டுமே வேணும், அது எப்படி நீங்க ஒண்ணுதான் கண்டிஷன் போடுறீங்க. அப்போ ரெண்டும் செய்யணும்னா வேற ஒரே நாட்டுல தான் ரெண்டும் செய்ய முடியும், அது நம்ம நாட்டுல தான்.
நீ வெளிநாட்டுல போனா ஏதோ ஒன்னத்தான் எடுக்கணும், மெடிசன் மட்டும்தான் எடுப்ப, இங்கிருந்து ரெண்டும் பண்ணு, ரெண்டுலையுமே வளரு, ரெண்டுலையுமே ஷைன் பண்ணுன்னு சொன்னார். ஸோ இன்னைக்கும் அதை ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கிறேன். பலதும் செய்யலாம் நம்ம நாட்டுலங்கிறது, எல்லாத்துலயுமே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி வளர முடியுங்கிறதுக்கு உண்டான அஸ்திவாரம் போட்டு கொடுத்துருவார் அவர். ஸோ அதுல நான் எம்டி மெடிசன் முடிச்சு 1990 திருப்பி பொள்ளாச்சி வரும்போது அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அப்போ வயசு 27. நான் வந்து 15 நாள் 18 நாள்லயே அவர் அன்எக்ஸ்பெக்டட்லி காலமாயிட்டார். ஸோ அது ஒரு பெரிய ப்ளோ. அப்போ வந்து ஐ வாஸ் லிட்டரலி த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அப்பா இன்னும் இருந்தாலும் அவருக்கு விவசாயமோ மற்றதெல்லாம் பல காரணங்களால் ஆர்வம் இல்லை. ஸோ ஐ லிட்டரலி ஸ்டார்டட் டு ஹெட் த ஃபேமிலி, even though not in age but definitely in leading the family. So it was a very challenging time. அப்போ விவசாயத்துல வந்து நம்மளுக்கு சரி விவசாயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயும் இறங்கி, அப்பெல்லாம் தென்னந்தோப்பு தானுங்க ஜாஸ்தியா எல்லாமே. ஸோ தென்னந்தோப்பு, கரும்பு அப்படின்னு தான் இருக்கும் பொள்ளாச்சி பக்கத்துல. மானாவரியாக நடக்கிறதுல போடுவோம். அப்போ முதல் 2-3 வருஷத்தப்பதான் அந்த விவசாயத்தை கவனிக்கும் போது, மேற்பார்வை பார்க்கும்போது, மை ரெஸ்பெக்ட் ஃபார் மை கிராண்ட் ஃபாதர் ஐ திங்க் இன்க்ரீஸ் மேனிஃபோல்ட். ஏன்னா அதுல எவ்வளவு சிரமம், அதுல பாக்குறதுக்கு வெளியில இருந்து ஒரு அப்படியே உப்பும் கோயம்புத்தூரோ நீங்க சென்னையில இருந்தோ இந்த பக்கம் வருவாகா எல்லாம் எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்குது, நம்மளும் இங்க விவசாயம் பண்ணலாம், நல்லா ஆசை உப்பும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் உள்ள போய் மேனேஜ் பண்ணும்போதுதான் ஒவ்வொரு வருஷமும் வரவு செலவை வந்து மீட்டப் பண்றது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரிஞ்சது. அப்ப இத்தனை சிரமத்திலையும் மீறி நம்மளை படிக்க வச்சார். ஒரு நாள் கூட அந்த குறை இருக்கிறதுக்கு நம்மகிட்ட காமிக்கவே இல்லை. என்னுடைய ஸ்கூல்லயோ காலேஜோ நான் ரொம்ப வசதியானவங்க நினைக்கிற அளவுக்கு தான் எனக்கு எல்லா சௌகரியம் பண்ணி கொடுத்தார். ஸோ அதை பத்தி அப்பவும் அவர் மேல இந்த மரியாதை இன்னும் பன்மடங்கு கூடியது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல எப்படி இதை ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக, அக்ரிகல்ச்சர் இஸ் அன் இண்டஸ்ட்ரி, இட் ஹாஸ் டு பி அ ப்ராஃபிட் மேக்கிங் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நான் ரொம்பவுமே அதை பத்தி ஆராய்ச்சி ஆரம்பிச்சேன். நான் ஒரு மருத்துவராக இருந்தது பெரிய ஒரு கை கொடுத்தது. ஏன்னா ஒரு சாயில்ஸ் புஸ்தகங்களை வாங்கி ஒரு அக்ரிகல்ச்சர்னு பேசிக்கா சாயில்னா என்ன, ட்ரீஸ்னா என்ன, கிராப்னா என்ன, கிராப் பிசியாலஜி, பேத்தாலஜி இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு 90% வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில போய் அதை கிளாரிஃபை பண்ணணுங்கிற தேவை ஆரம்பத்துல வரவே இல்லை. ஏன்னா மை மெடிசின், ரீடிங் மெடிசின் வந்து பிக் ஹெல்ப் டு மீ. ஒரு ஃபர்டிலைசர் பத்தி பார்க்கணும்னா பயோகெமிஸ்ட்ரிக்கு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நியூட்ரிஷன் பத்தி பேசும்போதுன்னா நம்ம ஹியூமன் நியூட்ரிஷன், பிளான்ட் நியூட்ரிஷனுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ். ஸோ அது எனக்கு பெருசா கை கொடுத்தது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வாஸ் இருக்கக்கூடிய கிராப் ஆஃப் கோகோனட் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல ஹவு டு மேக் இட் ப்ராஃபிட்டபிள், ஹவு டு மேக் அ யூனிட் ஏக்கர் ஆஃப் லேண்ட், யூனிட் ஏரியா ஆஃப் லேண்ட் ப்ராஃபிட்டபிள் சொல்லி தான் ஐ திங்க் 94 ஐ ரிமெம்பர் ரைட்டிங் என்னுடைய சின்ன வீட்டில் ஒரு ஆஃபீஸ் ரூம்ல lakh an acre அப்படின்னா ஒரு ஏக்கர்ல 1 லட்ச ரூபாய் எப்படி நம்ம சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி அதுல மல்டி கிராப்பிங் சிஸ்டம்ஸ் பண்ணாதான் முடியும்னு சொல்லி கோகனட்ல மல்டி கிராப்பிங் வித் நட்மெக், பிகாஸ் எல்லாரும் மல்டி கிராப்பிங் அப்பவும் மஞ்சள் போடுவாங்க, வாழை போடுவாங்க, இதெல்லாம் வித்தியாசமாக ஏதாவது போனோம்னா நாட் டிஃப்ரெண்ட், நாட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பீயிங் டிஃப்ரெண்ட் ஃபார் த சேக் ஆஃப் பீயிங் ஏபிள் டு கெயின் சம்திங் மோர் தென் வாட் அதர்ஸ் ஆர் டூயிங் அப்படிங்கிற கோர்ஸ் தான் ஐ வாஸ் லுக்கிங் அட் டிஃப்ரெண்ட் கிராப்ஸ். அதுல நட்மெக் ஆக்சுவலி வாஸ் ஒன் ஆஃப், இன்னைக்கும் வெனிலா பத்தி பேசினாலும் கோகனட் கரியில ஜாதிக்காய் ஒரு இன்டர் கிராப்பா மல்டி டயர் சிஸ்டம்ங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சில விவசாயிகளை நானும் ஒருங்கிறது இன்னைக்கும் பெருமையா நினைக்கிறேன். அதுல படிக்கும் போது ஒரு நிஷ் கிராப் வித்தியாசமானதுன்னு வரும்போது தான் வெனிலாங்கிற வார்த்தை, நம்ம எல்லாருக்குமே வெனிலான்னு என்னன்னு தெரியும். அந்த வெனிலாங்கிற ஒரு நேச்சுரல் ஒரு ஆர்கிட், தி ஒன்லி ஆர்கிட் வந்து தட் கேன் ஃப்ளவர், நாட் ஜஸ்ட் ஃப்ளவர் பட் ஃப்ரூட்டுங்கிறதெல்லாம் அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அதோட ஹிஸ்டரியில எனக்கு ரொம்ப ஹிஸ்டரி ஆஃப் எனிதிங், அதாவது நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஹிஸ்டரி ஆஃப் பேட்டில்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் சோ மெனி அச்சீவ்மெண்ட்ஸ் படிக்க ரொம்ப எனக்கு ஆர்வம் இருக்கிறனால ஹிஸ்டரி ஆஃப் வெனிலா படிக்கும்போது தி ஸ்பார்க் தட் வி கேன் டூ இட்னு படிச்சதுல 1845ல the British East India Company brought vanilla to India in குற்றாலம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஹிஸ்டரி புக்ல படிச்சேன். நம்ம குற்றாலத்துக்கா 1845வா, அப்போ இது என்ன அது 150 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க, நம்ம யாருக்கு இது தெரியலேன்னு சொல்லி அதை தேடி பல எங்கிருக்கும் தேடி 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 போகும்போதுதான் ஒரே ஒரு ஏக்கர்ல நம்மளுடைய இடுக்கிக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்தது. அங்க போய் தேடலாம் ஒரு சாயந்தர நேரம் போய் சேரும்போது 1 ஏக்கர் 150 வருஷமா சர்வைவ் ஆகி யாரோட உதவி இல்லாம யாரும் அழிக்கல, அதே ஒரு பெரிய உதவி தான் இருந்தது.
அதிலிருந்து ஒரு செடி எடுத்துட்டு வந்து பொள்ளாச்சி கொண்டு வந்து அதை செய்து அதை வளர்த்தி அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அது ஒரு ஸோ தட்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹவ் ஐ brought it into India நினைப்பேன் as a commercial cultivation. அதுக்கப்புறம் ஐ திங்க் this is from here on is more அடுத்த சில நிமிடங்கள் வந்து more of perseverance பத்தி நினைக்கிறேன் and also about supply chain. நம்ம எப்பவுமே பல இதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அந்த சப்ளை செயின் பேக்வேர்ட்ஸ் ஃபார்வர்ட்ஸ் பத்தி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையுமே அதை தரோவா ஸ்டடி பண்ணாதனால தான் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ் ஐ திங்க் நம்ம வி டோன்ட் ப்ரோக்ரெஸ் ஆர் வி டோன்ட் சர்வைவ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அந்த சப்ளை செயின் இதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த பொருள் வளர்த்துறதுக்கு தெரியும், பதப்படுத்துறதுக்கு தெரியும், ஆனா இங்க கொண்டு போய் மார்க்கெட் பண்றது தெரியாது இல்லைங்களா? ஸோ அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு தான் அப்போவே நான் ஸோ ஐ திங்க் இது எங்க உபயோகிப்பாங்க, நம்ம நாட்டில் உபயோகம் இல்லை, எங்க ஆல்ரெடி உபயோகிக்கிறாங்கன்னு சொல்லி வெளிநாட்டுல பல கம்பெனிஸ்க்கு தொடர்பு வச்சு அனுப்பி அவங்க எல்லாம் வந்து இங்க இந்தியாவில் இது வளருமா we are interested சொன்னாங்க. ஒன்ஸ் அகெயின் மெடிசின் மை மெடிக்கல் பேக்ரவுண்ட் ஹெல்ப் மீ. எப்படின்னா எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப பிஜி ஸ்டாண்டிலெல்லாம் நம்ம பிஜி பண்ணும்போது ஹவுஸ் சர்ஜன்ஸ்க்கு கிளாஸ் இருப்போம். சில டைம் ப்ரொஃபஸர்லாம் கோச்சுப்பாங்க, ஏன்னா அவங்க கிளாஸ்க்கு மட்டும் கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி அழகா மத்தியான நேரம் வார்டா ஒளிஞ்சு கிளாஸ் எடுப்போம். ஏன்னா அவர் கோச்சு கூடாது, நாளைக்கு மார்க் போடுறது இன்டர்னல் மார்க்ஸ் அவர் தப்பா போட்டக்கூடாதுன்ட்டு. ஸோ அது ரொம்ப உபயோகமா இருந்தது. ஸோ அதை டீச்சிங் சொல்லி ஃபார்மர்ஸ்க்கு வி ஷுட் ஷேர் வாட் வி நாலேஜ் ஷுட் பி ஷேர். நம்மளுடைய கல்ச்சர்ல அது ஒரு பெரிய குறைன்னு நினைக்கிறேன். நம்ம கெயின் பண்ற நாலேஜை மகனுக்கோ மகளுக்கோ தான் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்கூடாதுங்கிறது நம்ம கல்ச்சர் பத்தி நம்ம பெருமையா பேச வேண்டியது 1000 விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஷேரிங் ஆஃப் நாலேஜ்ங்கிறது ஐ திங்க் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அகெயின் as my fellow doctors would say, இன்னைக்கு ஒரு கோவிடுங்கும் போது பிகாஸ் ஆஃப் த நாலேஜ் தட் they put out for us to read, இன்னைக்கு ஒரு கோவிடுங்கிறத வந்து ஹவு டு மேனேஜிங் நம்ம தெரிஞ்சுட்டு ஜம்மு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா ஷேரிங் ஆஃப் நாலேஜ்னால தான். ஸோ அந்த பர்டிகுலர் லெசன்னால ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் திஸ் நாலேஜ். ஸோ ஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட பிட்வீன் 1998 and 2008 ஒரு 10 வருஷம் டிராவல் பண்ணி வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பைசஸ் போர்ட் who wanted me to be a honorary teacher, I spread the cultivation of vanilla. நானும் ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ்மேன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிச்சேன் 2004. குவாலிட்டி த நெக்ஸ்ட் லெசன் இன் பிசினஸ். குவாலிட்டி மேட்டர்ஸ், சப்ளை செயின் மேட்டர்ஸ், அடுத்தது குவாலிட்டி மேட்டர்ஸ். ஸோ மற்றவங்களெல்லாம் செய்யறாங்க, வெனிலா நம்ம உலகத்துல முதலாள் அளவே மடகாஸ்கர்ல செய்யறாங்க, யுகாண்டால செய்யறாங்க, இந்தோனேஷியால செய்யறாங்க, நம்மகிட்ட இதுக்கு வரணும். ஸோ ஒய் நாட் மேக் இட் அ பெட்டர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி அதோடைய வேனிலின் அப்படிங்கிறது தான் இஸ் த மெஜர்ட் காம்பனன்ட் ஃபார் குவாலிட்டி. அதை எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி அதை ஹை பண்றதுக்கு நியூட்ரிஷன் தானே ஒரு ஹியூமன் பீயிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அத்லீட் வந்து ஹேஸ் டு பெர்ஃபார்ம் வெல் அப்படின்னா இந்த நியூட்ரிஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தானே நமக்கு தெரிஞ்சது உண்மை. ஸோ அதனால இந்த நியூட்ரிஷன் மூலியமா ஆஃப் த பிளான்ட் மூலியமா தி ஹையஸ்ட் vanillin content in the world is Indian vanilla-ங்கிற ஒரு certificate the French government gave in 2004. So Indian vanilla became one of the most sought after in the world because of what I think we did. So that way quality helped me to make a name. Joint venture pochu, personally I did well. ஆனால் farmers of India, to their credit, நான் உலகத்துல பல நாடுகளுக்கு விவசாயிகளை பார்த்திருந்தாலும் அந்த என்டர்பிரினர்ஷிப் ஹார்ட் ஒர்க் நம்ம இந்திய விவசாயிகள், அதுவும் எனக்கு தெரிஞ்சு நம்ம தென்னிந்திய விவசாயிகள் வெரி 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 பர்சவியரிங். அந்த மாதிரி விவசாயிகளை நம்ம உலகத்துல இனி பார்க்க முடியாது. நம்ம கேபிட்டலைஸ் கவர்னன்ஸ் இஸ் நாட் கேபிட்டலைசிங் ஆன் தட் அப்படிங்கிறது லேட்டர் அபவுட் பாலிசிஸ்ன்னு பேசும்போது அதை பத்தி சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ நம்மளுடைய இந்தியன் production of Indian vanilla from 0 metric tons in the year 96 became 300 metric tons in the year 2006. 10 years later, India produced almost 12% of the world's vanilla production, which is one of the fastest growths because of the hard work of Indian farmers. But then every story does have its glitches. எல்லா கதையிலையுமே அங்கங்க ஒரு இது இருக்கும். அதே போல இப்ப நடக்கிற கதை போல. ஸோ அதே போல அந்த பர்டிகுலர் இதுல சப்ளை செயின் இவ்வளவு ப்ராடக்ட் இருக்குது, அதை பதப்படுத்துறதுக்கு வேல்யூ ஆட் பண்றதுக்கு போதுமானவர்கள் இல்லை. அதை மார்க்கெட் பண்றதுக்குனான பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து நம்ம செய்யல. அதனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண பொருள் அளவுக்கு வந்து ஆஃப் டேக்கு ஆள் இங்க இல்லை, உலகத்துல இருந்தாங்க, நம்ம நாட்டில் இல்லை. அதனால there was a glut.
of availability of the product. So the price, because price எங்கேயும் விழுகல. உலகத்துல இருந்த பிரைஸ் நாங்கெல்லாம் வெனிலாக்குள்ள போகும்போது இருந்த விலையை விட 2008 அப்பவும் விலை அதிகமா தான் இருந்தது. ஆனா வாங்கிட்டு போறதுக்கு இங்க ஆள் 10 ப்ராடக்ட் அதோட ப்ராசஸிங் இல்லாதனால நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வெனிலா விற்கிறதுக்கு யார்கிட்ட விற்கிறதுன்னு தெரியாம தவிச்சதுல தி மெனி ஃபார்மர்ஸ் லெஃப்ட் வெனிலா. அதுல வெளி போனது இன்னைக்கும் அந்த பாதிப்பு என்னால உணர முடியுது. ஸோ அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் 2014 வரைக்கும் then I realized the western companies are all mostly exploitative தான் இருக்கிறாங்க, mostly not all அப்படிங்கிறதுனாலும் நம்மளே இந்த we should do it on our own ன்னு சொல்லி அந்த ஜாயிண்ட் வெஞ்சருக்கு நான் 10-year period up to 2014 I had committed. I had to wait for 2014. அதை முடிச்சிட்டு I started my own under my own brand called Expovan 2015 ஆரம்பிச்சு backwards integration வேணும், fellow farmers should benefit ன்னு சொல்லி I also had a backward Indian Vanilla Initiative அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் அதோட சிஸ்டர் கன்சர்னை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு சுமார் 3000 விவசாயிகள், அதிகமாக இது வளரக்கூடிய இடம் கர்நாடகா. ஸோ 3000 farmers with I have a whole chain of my managers, field officers எல்லாமே இப்பவும் அதை கான்ட்ராக்ட் ஃபார்மிங் செய்து அந்த விவசாயிகளுக்கு டெக்னாலஜி கொடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, buyback guarantee at the farm gate. Number 3, a minimum support price. Number 4, sharing any price increases அந்த மார்க்கெட் இருக்கக்கூடிய ஏற்றங்கள் வரும்போது அதை அவரோட நம்ம ஷேர் பண்ணணுங்கிறது. இந்த 4 உடைய அடிப்படை பாயிண்ட்ஸா வச்சு ஒப்பந்தங்கள் போட்டு இன்னைக்கு 3000 விவசாயிகள் கிட்ட ஒப்பந்தம் போட்டு செய்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எக்ஸ்போவான் அதனால வளர்ந்து ஒரு சுமார் உலகத்துல இயற்கை வெனிலா அப்படிங்கிறது உண்டான ப்ரொடக்ஷன்ல ஒரு சுமார் 6% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ப்ரொடக்ஷனை நம்ம இங்க நான் சப்ளை செய்துட்டு இருக்கிறேன் இங்க பொள்ளாச்சியில இருந்து. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் இன் நேச்சுரல் வெனிலா. த ஸ்கோப் ஆஃப் வெனிலாங்கிறது இஸ் ரொம்ப ஹியூஜ். இன்னைக்கு இந்தியா the next thing is to introduce vanilla to the Indian market. அது ஒரு டெஸ்ட் மார்க்கெட்டிங்கா செய்யலாம். இது ஒரு நிஷ் ப்ராடக்ட், இது 5-star ப்ராடக்ட் மாதிரி இருக்கக்கூடாது. காமன் மேனுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குமாங்கிற டெஸ்ட் பண்றதுக்கு தான் ஒரு மிடில் அதாவது எக்கனாமிக் சொல்றேன், ஒரு மிடில் இன்கம் குரூப்புக்கு வாங்கக்கூடிய ஒரு பிராண்டாக ஐபேக்கோ, ஒரு லோவர் காமன் மேன் வாங்கக்கூடிய பிராண்டாக ஆவின், அவங்க 2 பேர்த்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க ஐபேக்கோ ஐஸ்கிரீம் பார்லர்ஸுங்கள்ல சாப்பிடக்கூடிய அனைத்து வெனிலா ஐஸ்கிரீம் ஆகட்டும், அந்த வெனிலா ரிலேட்டட் ஃபிளேவர்ஸ்ல ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் இருக்கும். அது அனைத்துக்குமே நாங்க தான் அதுக்கு உண்டான வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சப்ளை செய்யறோம். நீங்க ஆவின் எங்கேயாவது நீங்க போய் நிற்கும் போது அந்த டெட்ரா பேக்ல வச்சிருப்பாங்க, நேச்சுரல் வெனிலா மில்க் ஷேக்னு கேட்டு பாருங்க, அது கொடுப்பாங்க. அதுவும் நமக்கு சப்ளை பண்ணக்கூடியதுதான். We also supply, so it is affordable to the common man என்று இருக்கணுங்கிற அந்த டெஸ்ட் மார்க்கெட்டிங் அதை செய்ததில் அதுவும் இப்போ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. ஆனா இதை ஸ்கேலபிலிட்டி பண்ணோம்னா இன்னும் நிறைய விவசாயிகள் உற்பத்தி செய்யணும். அதுக்குண்டான நெக்ஸ்ட் ஃபேஸ் தான் இப்போ எக்ஸ்பேண்டிங் கல்டிவேஷன்கள் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் தி summary of what I'm doing. Coming down to take home lessons அப்படின்னு சொன்னா the whole journey of 20 years in this particular agricultural business or rather business ன்னு சொல்லி சொன்னா 15 வருஷம் தான், 17 வருஷம் சொல்லுவேன். நான் 2003ல ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி நான் விவசாயத்தான் இருந்தேன். அது விவசாய தொழிலாக மாறினது 2003-4 இருந்து. எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு இந்த டிராவல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது ஸ்டடிங் த சப்ஜெக்ட் தரோவா படிக்க வேண்டிய அவசியம் ஒரு முக்கியமான லெசன். அது எந்த தொழில் இருந்தாலும் அப்படிங்கிறது ஒரு பாடத்தை மிக முக்கியமாக சொல்ல விருப்பப்படுவேன். 2வது சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதுல பேக்வர்ட்ஸ், அதாவது போத் வெதர் நம்ம எந்த இடத்துல இந்த சப்ளை செயின் இருக்கிறோமோ போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அப்படி இருக்கும்போது ஸ்கேலபிலிட்டி வரும். இன் டிஃபிகல்ட் டைம்ஸ் அதை we can ride it out அப்படிங்கிறது மிக செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். 3வது குவாலிட்டி அப்படின்னு இருந்ததுனால் இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய கோவிட் டைம்ஸ்ல கூட actually speaking in the last 4-5 months business has increased by almost, I would say, if we are doing about approximately 12 tons a month அப்படின்னா, நேத்து கூட I was telling my wife that next month we have almost 19 tons of orders. business has increased அப்படிங்கிறது. ஸோ அப்போ குவாலிட்டி இருக்கும்போது என்னைக்காவது சிரமமான நேரத்துல அது கை கொடுக்கும் அப்படிங்கிறது 3வது. 4வது பார்ட்னர்ஸ், whoever is your நம்மளுடைய பாயர்ஸோ நம்மளுடைய சப்ளையர்ஸோ
அவங்க கூட டிரான்ஸ்பேரன்சி மிக 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 முக்கியம். சிரமம் எது இருந்தாலும் அதை மறைச்சு மூடி அண்டர் ப்ரஷ் பண்ணிட்டு காப்பெட்ல நீங்க வந்து போனோம்னா அது ஏதோ ஒரு இடத்துல மாட்டும். ஸோ இப்ப லைஃப்ல பல லெசன்ஸ்ல இங்கேயும் ஆல்சோ த ட்ரூத் வில் ஆல்வேஸ் வின்ங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ பி டிரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிறது என்னோட இன்னொரு அனுபவம். ஷேரிங் அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், பேக்வேர்ட்ஸ் ஃபார்வர்ட்ஸ், ப்ராஃபிட்ங்கிறது முக்கியம். நீங்க சஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது சரிங்களா, பீப்புள், பிளானட், ப்ராஃபிட் அப்படிங்கிறது. நீங்க 4-way test ரோட்டரி நீங்க ஆரம்பத்துல இந்த ப்ரேயர் சொல்லும் போது உங்களுக்கு நினைச்சேன் இல்லைங்களா, இஸ் இட் த ட்ரூத், இஸ் இட் பெனிஃபிஷியல் அப்படிங்கிற 2 முக்கியமான லெசன்ஸ் வந்து ஐ மீன் பாயிண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடியது. ஷேர் வித் யுவர் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது, இந்த சப்ளை செயின் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான லெசனா நான் இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா தெரியல, டைம் பார்க்கல, இருந்தாலும் ஐ திங்க் these are the lessons that I have learned in times of COVID. ஆனா இது எல்லாம் இருந்தாலும் I must agree on one thing. Sometimes life decides who is the winner and who is not, in spite of you being all this. அப்படிங்கிறது டெஃபினட்டா ஃபேட்ங்கிறது that also I think sometimes not in our hand ன்னு சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒரு 5-star ஹோட்டல் வச்சிருக்கிறவர் சொன்னேன். அவர் ரொம்ப நிறைய சிரமப்பட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ஒரு ஹோட்டலுங்கிறதா பலரும் கட்டியிருக்கிறாங்க. ஆனா இன் கோவிட் டைம்ஸ் அவருடைய ஃபால்ட் ஒன்றும் இல்லையே. ஏன்னா அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா தான் பண்ணியிருக்கிறார், குவாலிட்டி நல்லா தான் பண்ணியிருக்கிறார், சர்வீஸ் நல்லா தான் கொடுத்திருக்கிறார். ஆனா டுடே who would imagine a pandemic will come and decide that that business is going to be literally struggling அப்படிங்கிறது. sometimes yes, I agree, in spite of all this அதுவும் வரக்கூடும்ங்கிறத. அப்படி வரும்போது how you will battle it out அப்படிங்கிறது, always have a good amount of fallback option அப்படிங்கிறதும் பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தாலும் nothing is indispensableங்கிற மாதிரி ஒன்று இருக்கணும். ஸோ அது இல்லாம இருந்தாலும் நம்மளோட லைஃப் அண்ட் ஃபேமிலி ஷுட் நாட் பி அஃபெக்டட்ங்கிறது இன்னொரு லெசனாக தான் இந்த கோவிட் has taught us நான் சொல்ல விருப்பப்படுறேன். So I think that's the summary of short and as short as I can make it. So of course now I'm open to உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம். Thank you doctor for your valuable information. இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நாங்க போன பேண்டமிக்ல தான் இதை ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ஹெல்த் முக்கியமோ அதே மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனும் ஒரு ஆறுதல் சொல்றதுக்கும் சக்சஸ் பாயிண்ட் சொல்றதுக்கும் நிறைய தேவைப்படுற மாதிரி இருந்தது. அந்த டைம்ல இதை நாங்கள் அந்த ரோட்டபஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களோட க்ரோத், உங்க பிஸ்னஸ் அப்பார்ட் ஃப்ரம் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து வேற தளங்கள்ல உங்களை அறிமுகம் இருந்தாலும் இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க ரியலி ஹாப்பி டு ஹியர் ஃப்ரம் யூ. Thank you very much, Doctor. If I may just take one மட்டும் சொல்ல மறந்துட்டேன். இன்ட்ரோடக்ஷன் அப்போ of course Dr. Sundaraj சொன்னாரு horses and is one of my இதுன்ட்டு. Actually very true. எனக்கு 2 types of animals ரொம்ப பிடிக்கும் and both I have. ஒன்னு dogs இன்னொன்னு horses. ஸோ இது ரெண்டுமே எனக்கு 2 லைஃப் லெசன் சொல்லி கொடுத்துருக்குது. other than the love for that, the dogs teach you about லாயல்டி. அதாவது நான் சொல்லுவேன், மனுஷனுக்கு நம்ம சில டைம் திட்டுவோம், நாய் அப்படின்னு சொல்லி யாராவது திட்டுவாங்க. தயவு செய்து அப்படி திட்டாதீங்க. ஏன்னா நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி மனுஷனுக்கு 10% தான் அந்த உலகம் எங்கேயோ நல்லா இருக்கும். ஸோ அதனால டாக்ஸுங்கிறது ஐ திங்க் தே ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லாயல் ஆஃப் ஆல் அனிமல்ஸ். லாயல்டி அதனாலதான் இன் டைம்ஸ் ஆஃப் say when you're feeling a little down, I always I'd like to spend time with my dogs, I think. So adanaala dogs teaches you loyalty. Horses, for all their beauty and grace, they are a lot like human beings. They'll always try to pull you down. அதாவது இது இந்த உண்மை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. குதிரைகள் நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஆஹான்னு நினைப்போம். ஆனால் குதிரைகள்ங்கிறது எப்பவுமே they'll wait for a chance to topple you. ஸோ ஒரு குதிரை மேல நீங்க ஏறினீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் அதே டெஸ்ட் பண்ணும், இந்த ஆள் வந்து இஸ் இது மாஸ்டர் or can we be his master? You know, that is a business lesson. So a horse வந்து and you cannot win by your physical, உங்களுடைய physical strength ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உங்களை விட 10 மடங்கு பெரிய வெயிட் உள்ள ஒரு கூடியது. அது இப்படின்னு ஒரு கால் வச்சு நம்ம எங்கேயோ போய் எடுத்துருவோம். ஆனா உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல அண்ட் வே உங்களை அதை டீல் பண்ற மூலியமா இட் வில் ரெஸ்பெக்ட் யூ. உங்களுடைய உடம்புடைய சைஸை வச்சோ
அதாவது நீங்க கை கால் ஆற்றதை வச்சாலும் அவங்கள மதிக்காது. பட் யூ ஹேவ் கரேஜ் இருக்குது, யூ டோன்ட் ஃபியர் இட், அண்ட் யூ ஹேவ் நாலேஜ் அபவுட் ஹவு டு ஹேண்டில் தட் பர்டிகுலர் அனிமலுங்கிறத வச்சு தான் அந்த ஹார்ஸ் வில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யூ ஆஃப்டர் தட். அது டான்ஸ் ஆடுற மாதிரி கூடவே டான்ஸ் ஆடு, இது 3 புரிஞ்சிருச்சுன்னா. ஸோ those two are another 2 lessons these 2 animals teach me every day for life. அப்படிங்கிறத I'd like to add because of horses பத்தி சொன்னால, yes, I do have a breeding farm still for horses and my own dogs. So thank you for that, giving me that little time to add those 2 things. Please go ahead. Thank you. Thank you, Doctor. Really, it is new for us about the horses. குதிரை பத்தி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் டாக் பத்தி தெரியும், ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் புதுசா இருக்கு. Thank you for your valuable information. Before we are going to question session, there is a introduction about our website. Rotarian Prakash Arulraj, please, sir. Please make it fast, sir, please. Exactly, sir. Yeah. Sorry, showing? Yeah. There you go. Yeah. So this is a Rotabus website. So website ID is rotabus.org. This is a home page. It's a landing page, sir. இதுல நம்மளோட மெம்பர்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இதுல இருக்கு. ஸோ 4 members already registered. 1 RFG Events and Isha Group, Anu Tours, and Vinodam Chits. Yes, exactly, sir. And Rotabus-ஓட டீடைல்ஸ் இருக்கு, and coordinators டீடைல்ஸ் இதுல இங்க இருக்கு சார் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் ஸ்பான்சர்ஸ் இதுல வந்து எலைட் மெம்பர்ஸ் அப்படின்னா அவங்களோட ஹோம் பேஜ்ல வந்து டாப்லயும் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அண்ட் கீழே வந்து அவங்களோட ஸ்பான்சர் லிஸ்ட் அங்கேயும் வந்து அவங்களோட லோகோஸ் வந்துடும் ஆக்சுவலா. அண்ட் ஒய் ரோட்டோபஸ் அண்ட் பிசினஸ் டைரக்டரி ஒன்று இருக்கு, மெம்பர்ஸோட லிஸ்ட் இருக்கு. இதுல மெம்பர்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு வரணும்னா இது ஃப்ரீ தான் ஆக்சுவலா. இந்த மெம்பர்ஸோட இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வித் ஃபோட்டோஸ், நேம், அவங்க என்ன கேட்டகரி அதோட இதில் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் பிஸ்னஸ் டைரக்டரி அப்படிங்கிறது வந்து உங்களோட பிஸ்னஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வரும், இன்க்ளூடிங் உங்களோட ப்ரொஃபைல்ஸ், ஸ்டோரிஸ், உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். உங்களுக்கு இதில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா இட்ஸ் சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஜாயின் டவுன் போங்க, அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நேம், கிளப் ஐடி, கிளப் நேம், பிஸ்னஸ் நேம், mobile numbers, email ID. இதுல என்ன பேக்கேஜஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் 3 packages is available. One economic, second one premium, and elite. Premium is a 600, elite is 5000. as a free ல என்ன வெர்ஷன் என்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நேம், பிசினஸ் நேம் அண்ட் கேட்டகரி இருக்கும். அண்ட் ப்ரீமியம்ல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டிஜிட்டல் பிசினஸ் கார்டு அண்ட் பிசினஸ் டைரக்டரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல எல்லாமே வரும். அண்ட் ஹோம் பேஜ்ல வந்து விசிபிலிட்டி உங்களோட பிசினஸோட அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் அதுல ஸ்பான்சர்ஷிப்ல இருக்கும் ஆக்சுவலா. இந்த 3 ஆப்ஷன் இதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட டீம், அட்மின் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுல பிசினஸ் டைரக்டரியில வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல வியூ பண்ணிக்கலாம். எல்லா டீடைல்ஸும் இருக்கும். உங்களோட போட்டோஸ், மெம்பர்ஸ் போட்டோஸ் அண்ட் லோகோஸ், அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல இருந்து என்கொயரி பண்ணும்போது அந்த என்கொயரி டீடைல்ஸ் உங்களுக்கு வரும் ஆக்சுவலா. ஸோ இதை நம்பர் ஆஃப் கிட்ஸ் எல்லாமே இதுல வந்து நாங்க டெவலப் பண்ணியிருக்கோம். அண்ட் மெம்பர்ஸ், இந்த மெம்பர்ஸ் இதுல வந்து நார்மல் மெம்பர்ஸ்னா இதுல ஷோ பண்ணும். அண்ட் இதுல ப்ரீமியம் மெம்பர்ஸ்னா இதுல டிஜிட்டல் பிசினஸ் கார்டு அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஐ வில் ஷோ யூ. திஸ் டெக்ஸ்டாப் வெர்ஷன். இது மொபைல்ல நிறைய பேர் 98% மொபைல்ல தான் பார்ப்பாங்க. ஸோ ஐ வில் ஷோ யூ மொபைல் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மொபைல் வியூ ஆக்சுவலா. ஸோ இதுதான் டிஜிட்டல் கார்டு உங்களுக்கு. இந்த கார்டை நீங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஷேர் பண்ணா இந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலா. இன்கேஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு அவங்களோட இதுல நீங்க போய் வாட்ஸ்அப்ல போய் கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் சென்ட் கொடுத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் அப்படியே அழகாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப்ல இருந்து அவங்க உங்களோட கால், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. டேரெக்டாக வாட்ஸ்அப் இருக்கும், கால் இருக்கும், அண்ட் இமெயில் ஐடி இருக்கும். தட்ஸ் ஆல் சார். இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ். அண்ட் இது மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து இஸ் ரெட்டினா டிஸ்பிளேல வந்து செட் பண்ணியிருக்கோம்.
ரெட்டினா டிஸ்பிளேஸ் மீன் நீங்க எவ்வளவு நேரம் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இரிட்டேட்டிங் இருக்காது. அந்த அளவுக்கு கலர் கோடிங்ல பண்ணியிருப்போம். அண்ட் ரெஸ்பான்சிவ் மோடு, நீங்க எந்த டிவைஸ்ல பார்த்தாலும் சரி, லேப்டாப், டெஸ்க்டாப் அண்ட் ஐபேட் எந்த வெர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னாலும் இதோட வியூ வந்து இட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும். ஐ வில் ஷோ யூ ஒன் மோர். இப்போ திஸ் இஸ் ஐ ப்ரோ. ஸோ இதுல பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப அழகா இருக்கும் சைட் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவா அந்த சைட் பண்ணியிருக்கும். தேங்க்யூ சார். Thank you, Rotarian Prakash. So now it is open for questions. As usual, நம்ம முதல் கேள்வி நமது இதயம் முத்து அண்ணாச்சியிடமிருந்து நம்ம ஒவ்வொரு மீட்டிங்ல அவர் இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணாச்சி ப்ளீஸ் உங்க கொஸ்டின். Thank you for the opportunity. ரொம்ப ஒரு அருமையான கூட்டம். சில மாதங்கள் ரோட்டாபஸ்ல கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்தது. இனிமேல் தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், கொரோனா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ரோட்டாபஸ் தொடரலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். இப்போ குறிப்பா நம்ம டாக்டர் சுந்தரராஜன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். டாக்டர் மகேந்திரன் அவர்கள் பேசும் பொழுது அவருடைய பிராண்டை பற்றி குறிப்பிட்டாங்க. அவருடைய பிராண்ட் வந்து எக்ஸ்போ வேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எக்ஸ்போ வேனுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா ஒரு பிராண்டுக்கு பின்னால சில அர்த்தங்கள் இருக்கும். டாக்டர் மகேந்திரன். Sir, thank you. Actually, there were two meanings behind it. At the beginning, ஆரம்பிக்கும் போது vanilla was more an export crop. So, of course, export of vanilla அப்படிங்கிற ரெண்டு எக்ஸ்போ அண்ட் வேன் அந்த ரெண்டுல இருந்து எடுத்து கம்பைன் பண்ணேன். இன்னொன்னு ஆல்சோ மைண்ட்ல வந்து there should be an exponential growth in vanilla production in India அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு அர்த்தத்தையும் கம்பைன் பண்ணி தான் அந்த எக்ஸ்போ வேன் அப்படிங்கிறது ஒன்று அது கொண்டு வந்தது. ஐ திங்க் இன் மை ஸ்பீச் டு மேக் இட் டூ லாங், அதனால இன்னொன்று குறிப்பிட மறந்துட்டேன். இங்க நீங்க இந்த கேள்வி கேட்கும் போது ஞாபகம் வருது. இந்த வெனிலா இது வந்து நம்ம இந்தியாவில் ஹவுஸ் ஹோல்ட் யூஸ்க்கு வரோங்கிற எப்படி நான் ரெண்டு உதாரணமாக ஆவின் அண்ட் ஐபேக் சொன்னோம். ஹவுஸ் ஹோல்ட் யூஸ்ல நேச்சுரல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி குட்னஸ் வெனிலாங்கிற கூடிய பிராண்டை எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், வெனிலா பீன் ஆகும். அது இப்போ சூப்பர் மார்க்கெட்ஸ் ஒரு உதாரணம் ஒரு 450 ஸ்டோர்ல ஆல் ஓவர் இந்தியா, இன்க்ளூடிங் பிக் பஜார், அம்மன்னா, நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், நான் சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ் சொல்றேன். பட் இது ஆல் ஓவர் இந்தியாலையும் இது டுடே we've launched this brand a couple of சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ குட்னஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டும் இஸ் தி ஒன் தட் we have for retail industry, whereas Expovan is the brand that வந்து வெளிநாடுகளுக்கு பல்க் பயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிராண்ட். ஸோ அதுவும் ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். தேங்க்யூ. அதுல வேன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு உங்க பிராண்ட். வெனிலாவுடைய வெனிலாவுக்குரிய வேன். சார், there is another beautiful meaning for van. சரிங்க. அது என்ன அப்படின்னா VAN வந்து ஹிந்தில வன் அப்படின்னா VAN சொல்லுவாங்க. வன் என்றால் ஃபாரஸ்ட். ஓகே. ஸோ அந்த விதத்துலயும் அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட்ங்கிறதுனால அந்த இடத்துல ரொம்ப பொருத்தமா இருக்கு. இட் கேன் பி எக்ஸ்போ ஒன் as well. பிருந்தாவன், மதுவன், அது போல. எக்ஸாக்ட்லி. சரி, தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. டாக்டர் சார் வந்து இதயம் நல்லெண்ணெய். இல்ல புரிஞ்சிருச்சுங்க. வணக்கம். அதாவது பயணியர்ஸ் இல்லைங்களா நாங்களாம். Thank you, sir. Thank you, Muttanachi. And the next question from Rotarian Nagaraj from Tiruppur. நாகராஜ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Nagaraj sir, Tiruppur club. Yeah. டாக்டர், குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்களோட ரெண்டு முகத்தோட இன்னைக்கு ஒரு மூணாவது முகத்தையும் பார்த்துட்டோம். ஆஸ் ஏ டாக்டர் அண்ட் பொலிட்டீசியன் வி நோ யூ. ஆஸ் ஏ அக்ரிகல்ச்சரிஸ்ட் இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். இப்போ வெனிலா பத்தி பேசுனீங்க டாக்டர். இப்போ வெனிலா வந்து இஸ் இட் கல்டிவேட்டபிள் இன் ஆல், எல்லா இடங்கள்லயும் அது வந்து நம்ம பயிரிடக்கூடிய பயிரா, இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் சாயில் அல்லது வாட்டர் கண்டென்ட்? ஆக்சுவலி இப்போ வெனிலாக்குண்டான கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் த நம்பர் ஒன் கீ. அதாவது டெம்பரேச்சர் அப்படின்னா அதாவது லெஸ் தேன் 10 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துலையும் வராது சென்டிகிரேட். லெஸ் தேன் 10 ஆர் அபவ் 30 இன் ஷேட், நிழல்ல
30 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலேயும் போகக்கூடாது, 10 டிகிரி கீழேயும் போகக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தென்னிந்தியால நம்ம ஒரு கோவால இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் எங்க வேணாலும் வளர்த்தலாம். ஆனால் 5000 அடிக்கு மேல உள்ளக்கூடிய இடங்களை வளர்த்த முடியாது. 5000 altitude of 5000 feet. உதாரணமாக ஊட்டி, குன்னூர் அப்படிங்கிறது 5000 feet கிராஸ் பண்ணிடும். ஆனா அதே நீங்க வந்து ஒரு ஏற்காடுன்னு எடுத்துட்டீங்கன்னா அது 5000 அடி இல்லை, அதனால வளர்த்தலாம். கோத்தகிரி, கூடலூர்னா 5000 அடிக்கு கீழே ஒரு 4000 வளர்த்தலாம். ஸோ 5000 feet altitudeங்கிறத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா வச்சுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, எங்கதான் வளர்த்தினாலும் it should be in shade, நிழல்ல தான் வரும். பார்ஷியல் ஷேட். ஸோ அந்த பார்ஷியல் ஷேடுங்கிறது ஒரு பாக்குத்தோப்புக்குள்ள இருக்கிறது ஒரு உதாரணமான இயற்கையான ஷேட், அல்லது ஷேட் நெட் போட்டு வளர்த்துறது நம்ம ஆர்டிபிஷியல் ஷேட். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது, சாயில் எப்படி இருக்கும்னா நீங்க காரவாசல வேணாலும் வளர்த்தலாம். ஏன்னா அது வந்து மண்ணில் லைக் எனி ஆர்கிட், நீங்க வீட்டுல ஒரு ஆர்கிட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ரோஜா செடி வச்சிருக்கு நீங்க மண்ணெல்லாம் போட்டு எல்லாம் போடுவீங்க. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய ஆர்கிட் என்ன பண்ணுவீங்க, சில வுட் பீசஸ், சார்கோல் அந்த மாதிரி வச்சுதான் பண்ணுவீங்க இல்லைங்களா? சோ அதனால வெறும் மல்ச் தான் வேணும். ஸோ தோட்டத்தில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மேட்டர் தான் அதோடைய ரூட் கொண்டான ஜோன். ஸோ யூ டோன்ட் நீட் சாயிலோட குவாலிட்டி அதுக்கு முக்கியமே இல்லை. நாலாவது, தண்ணி. வாட்டர் வந்து இட்ஸ் வெரி லிட்டில் தான் தேவைப்படும். எனி ஆர்கிட் நீங்க பாருங்க, தோட்டத்துல நீங்க இருக்கக்கூடிய மற்ற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஹோஸ்ல வச்சு அடிப்பீங்க. ஆனா ஆர்கிடா இருந்தா ஸ்ப்ரே தான் பண்ணிட்டு இருப்பீங்க, ஏன்னா தண்ணி ஊத்த மாட்டீங்க. ஸோ அதே போல இதுக்கு நீரோட தேவை, ஒரு தென்னந்தோப்புக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு சுமார் 10,000 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு வேணும்னா ஒரு வெனிலாக்கு ஒரு ஏக்கருக்கு 2000 லிட்டர் தான் தேவை. ஆனா அந்த தண்ணி உப்பு தண்ணியா இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் 4 முக்கியமான விஷயங்கள். லேபர், ஒரு ஃபால்ஸ் நோஷன், இது ரொம்ப லேபர் அதிகம் இருக்கக்கூடியதுன்ட்டு அப்படி கிடையாது. ஒரு ஷேட் ஹவுஸ்ல ஒரு சுமார் 1700 செடி ஒரு ஏக்கர்ல வைத்தாலும் கூட ஒரு ஏக்கருக்கு நமக்கு தேவை ஒரு நபர் தான் தேவைப்படும் ஒரு நாளைக்கு லேபர் ஒரு ஏக்கருக்கு. அதோட அறுவடை செய்யும் போதோ மகரந்த பூ சேர்க்கும் போதோ 2 நபர் தேவைப்படலாம். ஸோ அதனால லேபர் இன்டென்சிவும் கிடையாது. இதுதான் ஓவரால் ஃபீச்சர்ஸ் ஃபார் வெனிலா கல்டிவேஷன். Thank you, Doctor. Thank you. Thank you, sir. Thank you very much. Next question from Ravi Shankar, please, sir. Sir, unmute பண்ணிட்டு question கேளுங்க sir. Okay, next question from PDG Asuda, sir. Sir, unmute பண்ணுங்க sir. Yeah. So thank you very much. It's a very nice presentation. நாங்க வந்து உங்களுடைய ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு முகத்தை தான் பார்த்தோம். நிறைய யூடியூப்ல உங்க இதெல்லாம் ரீசெண்ட் இதெல்லாம் பார்த்தேன். இப்பதான் இன்னொரு மறுபக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சது. என்னுடைய கேள்வி வந்து, முதல் கேள்வி வந்து, இந்த வெனிலா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமா வந்து ஆர்டிபிஷியலா வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்டிபிஷியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து ஐ திங்க் உப்பல்போ ஏதோ யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுதான் இருந்தது. அது வந்து அது இருக்கும்போது எப்படி வந்து இதுக்கு வந்து மார்க்கெட் இருக்கு, என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து இஸ் ரிலேட்டட் டு யுவர் பேஷன். நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்க, அந்த மாதிரி பண்ணீங்க. ஆனா இந்த பாலிடிக்ஸுக்கு வரணும்னு ஏன் நினைச்சீங்க? ஒண்ணு. அதுவும் ஏன் ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க? நாட் ரிலேட்டட் டு தப்பிக்க முடியாத ஒரு இருக்கு. கேட்க கூடாதுன்னு சொன்னாரு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் 2 क्वेश्चनல வந்துருவோம். ஃபர்ஸ்ட் வெனிலா. இல்ல வேண்டாம். If you don't like it, you just I have no problem. I love to answer in fact. This is only a general question. I'm not talking about the issue. I'm not talking about the issue. As I said, any type of issue or no issue, I love to interact. So அதனால no problem. உங்களுடைய விதிமுறைகளை மாறிடக்கூடாதுங்கிறது தான் நான் பார்த்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ எனிவே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெனிலா வந்துங்க, அந்த அகெயின் வெனிலான்னா என்ன? இட்ஸ் அன் ஆர்கிட். ஆர்கிட் பலதும் உலகத்தில் இருந்தாலும் the only orchid that can fruit வந்து இந்த வெனிலா செடி மட்டும்தான். அதோடைய பாலினேஷன் வந்து அந்த பூ வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதுவும் நடுராத்திரியில் தான் ஓப்பன் ஆகும். அடுத்த நாள் வந்து காலையில் தான் நம்ம பார்ப்போம், ஏன்னா யூ நீட் சன்லைட் டு see. அந்த பூவுடைய மகர்ந்தம் வந்து இயற்கையாவே பாலினேட் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட தேனீக்கள்னால தான் அதை செய்ய முடியும். அந்த தேனீக்கள் உலகத்துல எல்லா நாட்டும் இல்லை. ஆனால் 1835ல இதுல ஒரு கோமராஸ்ங்கிற ஐலண்ட்ல, ரியூனியன் ஐலண்ட், நம்மளோட மொரிஷியஸ் பக்கத்துல, ஒரு பிரெஞ்சு ஒரு பண்ணையாரோட இதுல இருந்து கூடிய ஒரு ஸ்லேவ் எட்மண்ட் ஆல்பேஸ்ங்கிறது இந்த தேனீக்கு பதிலாக கையிலேயே
ஒரு சின்ன பல்குத்துற குச்சி வச்சு அந்த மரத்தை சேர்க்கலாங்கிற அப்பவே கண்டுபிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதான் மெத்தட் ஆஃப் பாலினேஷன். அது சொல்றது பார்த்தா பெரிய டிஃபிகல்ட்டியா இருக்கலாம். நான் பழகிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. எத்தனையோ 1000 விவசாயிகள் அவங்களே பழகிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு விவசாயி ஈஸியா ஒரு 1500 பூவெல்லாம் செஞ்சிருவாங்க. அந்த மகரந்தத்தை நம்ம அந்த சும்மா இப்படின்னு போய் அந்த ஒரு பல்குத்துற குச்சி வச்சு அமுத்திட்டு போற வேலைதான். அப்படி செய்யும்போது அந்த பூ விழுகாம 9 மாசத்துக்கு அந்த பூவோடைய காம்பு will become the fruit. இதுதான் வெனிலா. 9th month you harvest it. அதை ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு இத ஃபார்மர்ஸ் பிரமாதமா செஞ்சாங்க. ப்ரொடக்ஷன் பெருசா வந்தது. ஏன்னா அந்த அன்லைக் அதர் கிராப்ஸ் நீங்க எந்த ஒரு பயிர் எடுத்தீங்கனாலும் அநேகமாக எடுத்து 7 நாள் அதை வந்து பதப்படுத்திடலாம். அது கொப்பரை பண்றதா இருந்தாலும் சரி, அல்லது காஃபி கொட்டையா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி. ஆனால் இந்த வெனிலா பீனை நம்ம யூஸ் பண்றதுக்கு ப்ராசஸிங் ஒரு மெத்தடுக்கு 5 மாதங்கள் ஆகும். 150 days. ஸோ லிட்ரலி வந்து ஒரு வெரி ஹை குவாலிட்டி சீஸ் போல அது. அதுலதான் முதல்ல அந்த சப்ளை செயின் நிறைய ரெடி இல்லாதனால தான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் இருந்தது, பதப்படுத்துறதுக்கு இல்லை. அந்த ஃப்ரூட்டை செடியிலிருந்து எடுத்ததுமே 5 நாட்களுக்குள்ள யூ ஹேவ் டு புட் இட் இன்டு ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸிங் சென்டர்ஸ் இந்தியாவில் நிறைய இல்லாதனால தான் அந்த பர்டிகுலர் லேக் ஆஃப் பையிங் அப்போ இருந்தது. இதுதான் அந்த வெனிலாவுடைய பேக்ரவுண்டுக்குண்டான திங்ஸ். நவ் இதை க்ரஷ் பண்ணி அது வரக்கூடிய அந்த the oil, if you can call it in layman's terms, is called vanilla extract. இங்க சில terminology பத்தி சொல்ல விரும்புறேன். essence அப்படின்னு நீங்க எந்த essence, அது pineapple essence இருக்கலாம், strawberry essence. The word essence means it is artificial. The word extract means it is natural. So நீங்க மார்க்கெட்ல ஏதாவது போய் ஒரு ப்ராடக்ட் essence பண்ணீங்கன்னா straight away it is artificial. extract இருந்ததுன்னா அது natural. flavor இருந்தா ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இது ஆக்சுவலி இது ரொம்ப கன்ஃபியூசிங். ஏன்னா லேமனுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க பாவம் எசன்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, இதுல இந்த இயற்கை வெனிலாங்கிறது மனுஷனுக்கு முதல்ல ஒரு மெக்சிகோ நாட்டுல ஆஸ்டெக்ஸ் வந்து அதை பதப்படுத்தி நேச்சுரலா அங்க வளர்த்திட்டு இருந்தாங்க. ஸ்பானியார்ட்ஸ் இந்த நாட்டுக்கு போகும்போது அதை கண்டுபிடிச்சாங்க, திருப்பி ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவங்க கொண்டு போய் மெடகாஸ்கர், இந்தோனேஷியா, பிரிட்டிஷ் லிட்டில் இன் இந்தியா வளர்த்தி அதுக்கப்புறம் அது ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும் அதோட உற்பத்தி பத்தாம இருந்து ஒரு 1960s தான் சயின்டிஸ்ட் வந்து இதை எப்படி ஆர்டிபிஷியலா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வெனிலா, இயற்கை வெனிலால இருக்கக்கூடிய 250 காம்பவுண்ட்ஸ் மேக் அப் தட் ஃபிளேவர். ஆனால் ஒன் காம்பவுண்ட் இஸ் அ காம்பவுண்ட் கால் vanillin. அந்த vanilla எதுல இருந்து எடுக்கலாம்னு சொல்லி 1906 ஜெர்மன் அண்ட் பிரெஞ்ச் சயின்டிஸ்ட் ஃபவுண்ட் தட் இட் கேன் பி டேக்கன் ஃப்ரம் பெட்ரோகெமிக்கல் சோர்ஸ். அந்த பெட்ரோகெமிக்கல் சோர்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய கோல் டார், நம்ம ரோட்டுக்கு போற டார் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுல இருந்து எடுத்த ப்ராடக்ட் தான் ஆர்டிபிஷியல் வெனிலின். நம்ம பல வருஷமா இன்னைக்கும் வீட்டுல அந்த சின்னதா ஒரு பாட்டில் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, எல்லார் வீட்லயும் எசன்ஸ் சொல்லி ஒரு ரெட் கலர் கேப் இருக்கக்கூடிய எல்லா வீட், அது ஆக்சுவலி இட் இஸ் ஆர்டிபிஷியல் ஃப்ரம் பெட்ரோகெமிக்கல். அது பல நாட்டுல அது ஒரு கெடுதலான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி பல நாடுகள்ல வந்து அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்தனால, ஸோ தட் இஸ் கால், நான் முதல்ல இது வரைக்கும் சொன்னது நேச்சுரல் வெனிலா. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நான் சொன்னது ஆர்டிபிஷியல் ஆர் சிந்தட்டிக் வெனிலா. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இன்னைக்கு 90% ஆஃப் த ப்ரொடக்ஷன் இன் த வேர்ல்ட் மற்ற நாட்டுல இருக்கிறது சம்திங் இன் பிட்வீன், விச் இஸ் கால்ட் இமிட்டேஷன் வெனிலா. அந்த இமிட்டேஷன் வெனிலா என்னன்னா, இதே வெனிலின கோல்டார்ல இருந்து எடுக்க வேண்டாம், வேற இதுல இருந்து எடுக்க முடியும்னு பார்க்கும்போது பைன்வுட் பார்க் ட்ரீல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பார்க்கோ, அல்லது ரைஸ் பிராண்ட்ல இருந்து எடுக்கக்கூடியதோ, அல்லது க்ளோவ் ஆயில், இந்த வேரியஸ் சோர்சஸ்ல ஃபெருலிக் ஆசிட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அதை வந்து கெமிக்கலி யூ கேன் டிரான்ஸ்ஃபர் இட் இன்டு வெனிலின். டுடே தட் இஸ் கால்ட் நேச்சர் ஐடென்டிக்கல் வெனிலின், பட் ஆக்சுவலா அதோட சுருக்கமான வார்த்தை இமிட்டேஷன் வெனிலா. இதுதான் வெளிநாட்டுல இன்னைக்கு 90%. ஓகே, இப்படி இருக்கும்போது நேச்சுரல் வெனிலாவோட ஸ்கோப் என்னன்னா, ஐ திங்க் மெனி ஆஃப் அஸ் அஸ் பிசினஸ்மேன் அந்த கதை கேட்டிருப்போம். ஒரு நாட்டுக்கு போனாங்க, 2 people are making shoes. அந்த நாட்டுக்கு போனதும் அந்த ஷூஸே அங்க யாரும் போடல. ஒரு பிசினஸ் பண்ணி யாரு செருப்பு வாங்குற காலையிலன்னு போயிட்டா, இன்னொரு யாருமே செருப்பு வாங்கல. அப்ப எத்தனை மார்க்கெட் இருக்குது செருப்புக்குன்னு சொல்லி அங்க இருந்து சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ணார். அப்படின்னு அந்த ஸ்டோரி தான் நேச்சுரல் வெனிலால. இன்னைக்கு only 5% of the world's vanilla is from this natural vanilla. So scope to grow is huge. ஏன்னா இந்த 5% வந்து ஈவன் 10% ஆகணும்னா இப்ப இருக்கிற உலக உற்பத்தி ஆஃப் நேச்சுரல் வெனிலா has to double by 100% இல்லைங்களா? That's the numbers game. So அதனால தான் scope is huge அப்படிங்கறதா என்னுடைய answers. I hope I've answered all that. How I came into politics, actually I took a leaf out of Rotary and Lions Club.
because I've always watched Rotary, Lions, all of you doing service to community. Okay. So on the service to community இருக்கும்போது, what bigger if you want to scale it up to a huge level na, politics is one way, good governance கொடுத்தால் you can scale it. அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை, and maybe என்னுடைய பார்ட்னர்ல விதைச்ச அந்த விதைகள் இருக்கலாம். அது ஒரு மனிதனால பண்ணாட்டியும் again காந்தியார் சொன்ன be the change you want to see. ஸோ அதனால ஒவ்வொருத்தரா நம்மளால முடியும்னா why not அப்படின்னு ரொம்ப ஃபியர் ரொம்ப நாளா இருந்தது. இந்த தட் ஆன்சர்ஸ் உங்களுடைய அடுத்த கொஸ்டின் வை திஸ் பார்ட்டி. ஆரம்பத்துல இதுங்க போது ஒரு கிளீன் ஸ்லேட்ல ஆரம்பிச்சா we can draw better pictureங்கிற ஒரு நோக்கத்தோட உள்ள போனது. அது அஃப்கோர்ஸ் நான் சொன்ன பல காரணங்களால அது சில இது சேஞ்ச் வந்தது. பட் அதுவும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா தான் எனக்கு இன்னைக்கு பாக்குறேன். ஏன்னா நிச்சயமாக இப்படி நான் I was telling many of my fellow party men, அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம பெரிய ஃபெராரி கார் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண கார்ல வண்டி ஓட்டி எல்லாம் இடிச்சு கிடிச்சு எல்லாம் பழகிட்டோம்னா அப்புறம் அடுத்த வண்டி இதை விட நல்லா ஓட்டலாம் இல்லைங்களா? ஸோ ஃபாஸ்டராகவும் போகலாம் இல்லையா? ஸோ அதனால இதை ஐ டேக் இட் ஆஸ் அ ஸ்டெப் அப் இன் மை பொலிட்டிக்கல் கெரியர், நாட் அ ஸ்டெப் டவுன். அதே டைம் நெவர் ஃபர்கெட்டிங் மற்றவங்களை பத்தி சொல்ல வேண்டாம், உலகம் இப்படி இருக்கும் அங்க இருக்கும் இந்த கட்சியில இப்படிப்பா அப்படிங்கிறப்ப நாங்க ஸ்டே நம்மளுடைய கேரக்டர் we should not change wherever we go. அப்படிங்கறதா என்னுடைய அடிப்படையான that is the base on which I proceed. Thank you. Thank you, sir. Thank you very much. Next question from Ravi Shankar, please, sir. Ravi Shankar, make your unmute, please, sir. நான் அவர் அன்மியூட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் फ्रॉम PDG Abdullah. Okay. டாக்டர் சின்னதுரை அப்துல்லா. அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் ஃப்ரம் ராமநாதபுரம், ரேடியாலஜிஸ்ட், பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டரியில். நான் கேட்க நினைச்ச கேள்விக்கு ஆல்ரெடி டாக்டர் மகேந்திரன் ஆன்சர் சொல்லிட்டாங்க. அதாவது என்ன கிளைமேட்ல வனிலா வருங்கிறது. எதுக்காக நான் கேட்குறேன்னா, ராம்நாட்ல இதை கொண்டு வரலாமான்னு சொல்லி நீங்க எல்லாரும் என்னடான்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு நடப்பீங்க, ஏன்னா ராம்நாடு ஒரு வளர்ச்சி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ வாண்ட் டு டெல் சம்திங். கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 2000 to 4000 ஏக்கர்ஸ்ல வந்து கோகோனட் ட்ரீஸ் நாங்க ராம்நாட்ல வளர்த்துட்டு இருக்கிறோம். இன் பிட்வீன் ராம்நாட் அண்ட் ராமேஸ்வரம் நல்ல நிறைய பேர் வளர்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது எல்லாரும் சேர்ந்து. ஸோ இந்த இவ்வளவு பெரிய கோகோனட் ட்ரீஸ் நீங்க சொன்ன அந்த டெம்பரேச்சரும் வந்து பிலோ 30 வந்துடும், அந்த ஷேடுல வரும். அதனால அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஏற்கனவே டீடைல்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. I will come to you and see your farm and everything, and we will try in Ramnad trial basis la padalam nenikiren sir. To answer quickly, I mean even though question la 2 points about na enoda first trials on the coconut la panna, so it came very well. ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்து கோகனட்ல நான் ப்ரொசீட் பண்ணல. ஏன்னா ஒன்னு கோகனட் ஆஸ் சச் வந்து நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் ஆஃப் த கோகனட் வேணும்னா, ஆஸ் யூ நோ, நம்ம ட்ரிப் இரிகேஷன் மூலியமா பண்ணா கூட ஒரு குறைஞ்சது 120 லிட்டர் தண்ணி ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு தேவையும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 10,000 லிட்டர் வாட்டர் வேணும். ஸோ அந்த வாட்டருக்கு 10,000 பெரிய அளவு தேவையும் போது அதுக்கு மேல இன்னும் 2,000 லிட்டர் தேவைப்படுமோ அப்படிங்கிறது டூ மச் ஸ்ட்ரெஸ் ஆன் வாட்டர் ரிசோர்ஸ். ஒன்று இல்லை, எனக்கு அந்த வாட்டர் ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்க சொன்னா, செகண்ட் பெரிய ப்ராப்ளம் வந்து அந்த மட்டை மட்டை விழுகுது இல்லைங்களா, காத்துக்கோ அல்லது இயற்கையா ஒரு வருஷத்துக்கு 15 மட்டை கீழே விழுகிறதும், பிளஸ் நம்ம 50 நாளைக்கு ஒரு தடவை தேங்காய் விடும்போது அந்த கொலை விழுந்து செதறும் போது ஒவ்வொரு மாசமே வந்து ஒரு அடுப்பு ஒரு 10% வெனிலா செடியை டேமேஜ் பண்ணிடும். ஸோ இது ரெண்டு இருந்ததுனால நான் பழகுனது என்னுடைய லேர்னிங் கிரவுண்ட் வந்து வாஸ் இன் கோகனட் தான். இன்ஃபேக்ட் பிட்வீன் 1995 and 2005 ஒரு கிட்டத்தட்ட 70 ஏக்கர் கோகனட்ல தான் வெனிலா வச்சிருந்தேன். அங்கதான் ஆல் மை லேர்னிங் வாஸ் தேர். பட் 12 வருஷம் கழிச்சு கிராப் ரினியூவேட் பண்ணும்போது நான் கோகனட்ல பண்ணல. அதுக்கப்புறம் தட் இஸ் த ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் அண்டர் கோகனட். பட் அதே ஒரு ராமநாதா இருக்கலாம், கன்னியாகுமரி இருக்கலாம், இல்ல சென்னையா இருக்கலாம், காஞ்சிபுரமா இருக்கலாம், இங்க அதுதான் 5000 feet ஆல்டிடியூட் கீழே ஷேட் ஹவுஸ் வச்சு பண்ணும்போது எங்க வேணாலும் பண்ணலாம். ஷேட் ஹவுஸோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 lakhs is per acre of infrastructure. தட் அது ஒண்ணுதான் பெரிய ஒரு ஹர்டிலா இருக்கும். இஸ் மை ஆன்சர். டூ அதர் இந்த சாட்ல கேட்கற 2 கொஸ்டின் போய் கையோட ஆன்சர் பண்ணிடுறேன். கேன் ஐ டெல் அபவுட் அதர் கிராப்ஸ்? யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கிறார். எனக்கு கிராப்ஸ் தட் ஐ நோ தரோலினா கோகனட், நட்மெக், கொக்கோ,
that is cocoa and of course vanilla. இந்த 4 crop பத்தி நீங்க எப்ப வேணாலும் பின்னாடி எப்ப வேணாலும் வந்து மீட் பண்ணலாம். I'll be glad to answer. இன்னொருத்தர் வேற ஒரு peculiar question கேட்டிருக்காரு. Given a chance to choose between dog and horse, which will you choose and why? அது ரெண்டையும் கேட்டீங்கன்னா the easier option I will choose the dog because it gives you only joy. The horse is for facing challenges and learning to face challenges. So I think perhaps if it depends on what you want to do, Lingla, when a purpose can solve. That's my answer. That's it. Thank you. Thank you, sir. Next question from Rotary Anandram from Tiruppur, Middletown. Anandram. Sir, good evening, Mahendran sir. Good evening. Nalla irking. Nalla irukeenga. Thank you. I hope you too. All good, sir. சார் நான் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. மினிமம் எத்தனை ஏக்கர் சார் இருக்கணும்? சார் இப்போ when I say இந்த 3000 ஃபார்மர் பண்றோம்னா நம்ம அந்த ஃபார்மர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆர் ஃபார்மர்ஸ் லேண்ட் ஹோல்டிங் 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் பெரிய ஸ்டேட்ஸ் இருந்தாலும் many of them ஒரு ட்ரையல் பேசிஸ் they all start with half to 1 acre. So அதனால வந்து there is no restriction on how much. We don't have a restriction. எப்பனாலும் we have a big enough team. So அந்த விவசாயி 1/2 ஏக்கரா இருந்தாலும் 1 ஏக்கரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் மாஸ்க்கு கூட போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. தட் இஸ் மை கம்பெனி ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ். என்ன ஒரு ஒன் ஆஃப் ஃபார்மர் உதாரணத்துக்கு இங்கிருந்து ராமநாதபுரத்துல 1/2 ஏக்கர் போய் பார்த்துட்டு வர சிரமமா இருக்கலாம். ஸோ கரெக்டிவா ஒரு 1/2 ஏக்கரா ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 ஏக்கர் இருக்கும்போது ஒரு கிளஸ்டரா இருந்தா நமக்கு மாசம் இங்கிருந்து ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸர் வந்து டெக்னாலஜி கொடுக்கறதுக்கும் அதை மானிட்டர் பண்றதுக்கும் சௌரியமா இருக்கும். சார் இன்னும் ரெண்டு கொஸ்டின் சார். அபார்ட் ஃப்ரம் ஐஸ்கிரீம் அண்ட் கேக்ஸ் இல்லாம வெனிலா வேற எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? ஓகே, see vanilla வந்து of course out of vanilla including whether it's artificial, imitation or natural, approximately 55% of the world's flavor is vanilla based. அதுக்கு அடுத்து செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் தான் சாக்லேட். ஓகே, இந்த வெனிலா இதுல எதுக்கெல்லாம் போகுதுன்னா of course ஐஸ்கிரீம் we all know, confectionery industry நீங்க சொன்னது போற ஃப்ரம் குக்கீஸ் பிஸ்கெட்ஸ் கேக்ஸ்ங்கிறது அது செகண்ட் திங் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. மூணாவது நமக்கு நிறைய தெரியாது பெவரேஜ் இண்டஸ்ட்ரி. உதாரணத்துக்கு கொக்கோ கோலா அண்ட் பெப்சி ஒரு சின்ன ஷார்டேஜ் ஆஃப் வெனிலா லெட்ஸ் சே இப்போ நேச்சுரல் வெனிலா ஓட டிஃபரன்ஸ் என்னங்கன்னா நீங்க ஒரு ஐபேக்கோ ஐஸ்கிரீம் நீங்க எல்லாரும் போய் டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதை ஒரு தடவை சாப்பிட்டுட்டு நீங்க போய் ஒரு அதே ஹாட்சன் ஆக்ரோ தயாரிக்கக்கூடிய அருண் ஐஸ்கிரீம் விச் இஸ் தி ஆர்டிபிஷியல் வெரைட்டியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சேம் மில்க், சேம் கிரீம், சேம் ஃபேக்டரி, சேம் மிஷினரி. தி ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இதுல போடுறது 3 ml ஆஃப் நேச்சுரல் வெனிலா, அதுல 3 ml ஆஃப் ஆர்டிபிஷியல் வெனிலா. ஆனா நீங்க எப்படி காஃபில சுகருக்கும் ஆர்டிபிஷியல் சுகருக்கும் யாருனாலையும் அந்த மறக்கவே முடியாது அந்த டேஸ்ட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுமோ, நேச்சுரல் வெனிலா வந்து ஒன்ஸ் நீங்க டேஸ்ட் பண்ணியாச்சுன்னா அந்த வித்தியாசம் தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனாலதான் ஒன்ஸ் யாராவது நேச்சுரல் எடுத்துட்டாங்க. அதே போல கொக்கோ கோலா அண்ட் பெப்சி ஆர் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் யூசர்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெனிலா. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் இஸ் வெரி மினிஸ்கியூல் இருந்தாலும் அந்த மினிஸ்கியூல் அப்படிங்கிறது 1 லிட்டர் கொக்கோ கோலாக்கு மேபி தே யூஸ் 1 ml. ஆனா அந்த 1 ml எடுத்துட்டு ஒரு இமிடேஷன் வெனிலினோ ஆர்டிபிஷியல் வெனிலா போட்டா இந்த கொக்கோல டேஸ்டே மாறிடும். அதனாலதான் ப்ரொடக்ஷன் கம்மியானா ஒரு சாதாரணமாக ஒரு $100 ஒரு கிலோ ஆஃப் ப்ராசஸ்ட் வெனிலா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7500 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள்ல ஒரு 10-20% ப்ரொடக்ஷன் கம்மியானா கொக்கோலா பர்சன் will give $500 and buy it. 100. ஏன்னா அது இல்லாம அவங்களால அந்த கொக்கோலா ஃபார்முலா மாற்றவே முடியாது. ஸோ பெவரேஜ் இண்டஸ்ட்ரி is the third important industry that uses natural vanilla. Okay sir. Sir last question, sorry. Sir ஒரு ஜாலியான கேள்வி. மிஸ்டர் கமல் கிட்ட உங்களுக்கு அரசியல் வேண்டாம் சார் ப்ளீஸ். அப்ராப்ரியேட்டா டீல் பண்ணிட்டாங்க. Next question from I have no problem கேளுங்க. Next question from Nallasivam please. Rotary Nallasivam. நல்லசிவம் சார், நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். சார் நான் உங்களை லாஸ்ட் இயர் ஆழ்வார்பேட்டில் வந்து சந்திச்சிருக்கேன். எங்க கான்ஃபரன்ஸ்க்கு இன்விடேஷனுக்காக. ஞாபகம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. வந்திருந்தோம் சார். எங்க ஒரு கொஸ்டின், இது என்ன மொடாலிட்டியில பண்றீங்க சார்? சப்போஸ் இஃப் வி வாண்ட் டு க்ரோ, நீங்க சீட்ஸ் எல்லாம் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்களா? அந்த மாதிரி பண்றீங்களா? when we sign a contract, we give a 12-year contract. We give
பிளான்டிங் மெட்டீரியல் அட் 50% ஆஃப் த ஆக்சுவல் காஸ்ட். அதை ஒரு சீட்லிங் போய் வெளியில ஏதாவது ஓப்பன் நர்சரியில வாங்கினா அதுக்கு 100 ரூபா ஆகுதுன்னா அது 50% காஸ்ட் அப்படின்னு 50 rupees இது கொடுக்குறோம். மூணாவது வி கான்ட்ராக்ட் வந்து நீங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாலும் உங்களுடைய ஃபார்ம் கேட்ல வந்து வாங்கிக்குவோம் ஃபார் இமீடியட் பேமெண்ட் அப்படிங்கிறது மூணாவது. ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊடுபயிரா இருந்தாலும் அல்லது தனியா ஷேட் ஹவுஸ் எந்த ஒரு விவசாயிக்கும் ஒரு ஏக்கருக்கு ஒரு 2.5 லட்ச ரூபாயாவது வருமானம் வரணும் ஒரு ஏக்கர்ல. அப்பதான் இன் டுடேஸ் இதுல இட்ஸ் ப்ராஃபிட்டபிள். ஸோ அது 2.5 lakhs வரணும்னா இந்த வெனிலா வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பச்சை வெனிலாக்கு 250 ரூபா கிலோக்கு கொடுத்தா தான் அது லாபம், அந்த லாபத்தை வர முடியும். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆஃப் 250 rupees கொடுக்குறோம். நாலாவது வந்து விலை வெளிநாட்டுல ஏறும்போது அந்த பிரைஸ் ஷேரிங். ஒரு எக்ஸாம்பிள், நான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் 2016 ஆரம்பிச்சதுல 17, 18, 19, 20 இந்த 4 வருஷத்துக்கு வாங்கினதுல 2016 we paid 1,500 rupees, 2017 we paid 2,500 rupees, 2018 ஒரு கிலோக்கு 5,000 ரூபாய் கான்ட்ராக்ட் ஃபார்மர்ஸ் கொடுத்தோம், 2019 3,000, போன வருஷம் 1,200. So even though என்னோட minimum support price is 250, by coincidence இந்த 5 வருஷத்துல இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஏற்ப இப்படித்தான் நாங்க எங்க ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். That is also what we call sharing of profit. சார், ஒரு கிராப்போட டியூரேஷன் எவ்வளவு நாள் ஒரு செடி? சார், நார்மலி இயற்கையா நம்ம ஒரு செடியை வச்சோம்னா அதோட லைஃப் ஸ்பேன் வந்து 12 years. ஆனா அதுதான் நான் உள்ள வரும்போது அது இருந்தது. ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் இன் மை கல்டிவேஷன் நாலேஜ்ல ஐ திங்க் டு த வேர்ல்ட் ஆஃப் வெனிலா இஃப் ஐ கான்ட்ரிபியூட்டட் சம்திங், ஒன்னு அஃப்கோர்ஸ் வாஸ் ஹை வேனிலின் எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, 12 வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா செடியெல்லாம் புடுங்கிட்டு புதுசா நட்ட வேண்டியது இல்லை. அந்த இருக்கிற வெனிலா பிளான்ட்லயே 10வது வருஷத்துல இருந்து அந்த கொடியை நம்ம கீழே பூமியில கொண்டு போய் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கிராப்ப வித்வுட் புல்லிங் இட் அவுட் யூ கேன் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும் நான் 2002, 2003, 2004 மறந்துட்டேன் கண்டுபிடிச்சது உண்டு. ஸோ பேசிக்கலி there is no end of it, is a perpetual, naturally perpetuation அப்படின்னு சொல்றேன். அது பண்ணுறேன். தேங்க்யூ சார். வணக்கம். Thank you sir, thank you very much. Next question from Navneet Krishnan. நான் ரவிசங்கர் ரெடியா இருக்காருண்ணா. ரவிசங்கர் சார். Okay, ரவிசங்கர் ப்ளீஸ் சார். நான் ரவிசங்கர் சார், சின்னசேலம் ரோட்டரி கிளப் சின்னசேலம் பிரசிடென்ட் சார். சரிங்க. நான் பாத்தீங்கன்னா எங்க இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றதா, அது நான் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் சார். நம்ம அது அகர்பத்தி அதை மேனுஃபேக்சர் பண்றோம் சார். சரி. நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாசம் வந்து ஒரு 1000 கிலோ 1500 கிலோ யூஸ் பண்றேன் சார். நெனில் போடுறது பாத்தீங்கன்னா ரோடியா அப்படின்னு இருக்குல்ல சார், யூஎஸ் பிராண்டு சார், அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து அந்த குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ல இந்தியன்ல வந்து அந்த குவாலிட்டி வந்து கிடைக்கல. அது என்ன ரீசன் சார்? அது கேம்பிங் போடுறாங்க, நிறைய பிராண்ட் போடுறாங்க. நீங்க யூஸ் பண்ற கூடியது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் நேச்சுரல் வெனிலா இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோடியா இது வந்து ரோடியா அதானுங்க யூ ஆர் யூசிங். என்ன ப்ராடக்ட்க்கு நீங்க யூஸ் பண்றீங்க? அகர்பத்தி, சாம்பிராணி அகர்பத்தி. ஓகே ஃபைன். see அதாவது நீங்க ரோடியாதும் போது நீங்க பவுடரா வாங்குறீங்க இல்லீங்களா? ஆமா சார், பவுடரா வாங்குறோம். அது ஒயிட் கலர் இருக்குதுங்களா? ரைட் சார். அது ஒயிட் கலர் ரைட். all natural vanilla is dark chocolate brown in color. all artificial or imitation vanilla is வந்து white color. சோ அதனால நீங்க யூஸ் பண்றது நேச்சுரல் வெனிலா இல்ல அப்படிங்கறது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அது அதனால கெடுதல் இருக்குதா? இல்ல. ஏன்னா நீங்க ஃபுட் ப்ராடக்ட் இல்ல, இட்ஸ் மோர் ஃபார் பர்னிங் தான். ஸோ அதனால அதோட ஃபிளேவர் வந்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப நம்ம பாடி ஷாப் இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ்ல, அங்க போட்டீங்கன்னா நீங்க கேண்டில்ஸ் வச்சிருப்பாங்க, அது இல்லாம சோப்ஸ், கிரீம்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல எல்லாம் நேச்சுரல் வெனிலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய கருத்து வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கூடிய ரோடியா பிராண்ட் இஸ் a good brand of artificial vanilla, அதுல தப்பு இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் அ ஹையர் லெவல் சப்ஜெக்ட் டு அதோட காஸ்ட் ஃபேக்டர் அண்ட் அதோட உங்களுடைய பையிங் மார்க்கெட் அந்த காஸ்ட் ஏத்துக்கும்னா தென் யூ ஷுட் கோ ஃபார் அ நேச்சுரல் வெனிலா பவுடர் டெஃபினட்டா. ஆனா ட்ரையலுக்கு நீங்க சும்மா ஒரு ட்ரையல் ஃபார் யுவர் நாலேஜ், நாட் ஃபார் சேக் ஆஃப் பிசினஸ், நீங்க சும்மா ஒரு 1/4 கிலோ வாங்கி ஒரு பேட்ச் அதுல 1/4 கிலோ சாம்பிள் சும்மா நீங்க எடுத்துட்டு போங்க, ஃப்ரீ சாம்பிள் நீங்க யூஸ் பண்ணி நீங்க பாருங்க. யுவர் நாலேஜ் வைஸ் யூ வில் நோ இதோட அரோமாவும் இதோட அரோமாவும் வித்தியாசமா இருக்கும். Thank you.
Thank you, sir. Next question, Navneet Krishnan, sir. Please. Anna, 1 second. I would like to recognize the presence of Dr. A.K. Nadesan, past IPDG from 2982. Okay. Okay, now. Thank you. Navneet, please, sir. Yes. Mahendran, sir, vanakkam. Myself, Navneet Krishnan. I am from Rotary Club of Coimbatore West. So great to meet you here in this platform. ஒரு இன்டர்வியூல பிஹைண்ட் வுட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வெனிலா இந்தியன் வெனிலா இனிஷியேட்டிவ் பத்தி பேசியிருந்தீங்க. பொலிட்டீஷியனா பொலிட்டிக்கல் இதுல உங்களோட இன்டர்வியூஸ் அண்ட் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பார்த்திருக்கோம். இந்த உங்களோட எக்ஸ்போ வேன் இனிஷியேட்டிவ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இட்ஸ் a great time. ரோட்டாபஸ் உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி டு அட்டெண்ட் யுவர் செஷன் ஆல்சோ. ஸோ மை கொஸ்டின் இஸ், நீங்க இது 1/2 acres இருந்தாலும் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப கோயம்புத்தூர் இல்ல பொள்ளாச்சியில ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பினான்சியல் பொசிஷனும் அந்த சைடு நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த தஞ்சாவூர் அந்த சைட்லாம் 5 ஏக்கர் வச்சிருக்காங்கன்னா அந்த ஃபார்மரோட பினான்சியல் பொசிஷனும் அஃப்கோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இந்த வெனிலா கல்டிவேஷன் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அஃபோர்டபுளா அவங்களால பண்ண முடியுமா? அண்ட் ஸ்மால் ஸ்கேல்ல ஒரு ஏக்கர்ல பண்ணாங்க அப்படின்னா will that be a profitable business to them? That is my first question. And my second question, for the merchant exporters, so somebody who is trying to do the merchandise of vanilla, what is the scope for them? Okay, first question வந்துங்க, the whether small or large farmerங்கிறது இல்ல. எங்களுடைய கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல பாத்தீங்கன்னா majority of farmers are small farmers of 5 acres or less. ஆனா கர்நாடகா ஏன் ஒரு பிக் பேஸ்னா, the best way to grow natural vanilla under natural shade is பாக்குத்தோப்பு. ஸோ நம்ம இங்க தென்னந்தோப்புகள் நிறைய இருந்தாலும் இந்த மட்டை விழுகிறது, தண்ணீர் பற்றாக்குறை, இதெல்லாம்னாலதான் வெனிலாவோட ஸ்கோப் கோகனட்ல பெருசா வளர்த்த முடியாது. வேற தென்னந்தோப்பு பாக்குத்தோப்புல பிரமாதமா வரும். ஸோ அங்க எக்கச்சக்கமா பல ஆயிரக்கணக்கான பாக்குத்தோப்பு இருக்கிறனால அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அது 1/2 ஏக்கர் பண்ணாலும் சரி 5 ஏக்கர் பண்ணாலும் சரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு per year ஒரு 50,000 rupees per ஏக்கர் தான் அவங்களுடைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டா வரும். ஸோ அதனால அவங்க ஈஸியா அதை ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 ஏக்கர் பண்றாங்க, 1 ஏக்கர் பண்றாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இஃப் யூ ஹேவ் பாக்குத்தோப்பு, அந்த பாக்குத்தோப்பு ஒரு மேட்டுப்பாளையத்துலயும் வேணாலும் இருக்கலாம் அல்லது பொள்ளாச்சியில வேணாலும் இருக்கலாம். அது எந்த ஊர் இருக்குதோ பாக்குத்தோப்புனா இன்வெஸ்ட்மெண்ட் பெருசா இல்லை. ஷேட் ஹவுஸ் பண்ணும்போது நம்ம ஈவன் கோயம்புத்தூர்லயே ஒரு பெரிய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தானுங்க. 25 lakhs per ஏக்கருங்க ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தட் இஸ் தி பிக் ஹர்டல். as far as return, நீங்க 1/2 ஏக்கர்ல பண்றீங்களோ 1 ஏக்கர்ல பண்ணீங்களோ ரிட்டர்ன் இஸ் ஷுவர். ஏன்னா நீங்க 1 ஏக்கர்ல நெட் ப்ராஃபிட் ஃப்ரம் த 3rd year, தேர்ட் இயர்ல அது ஃபிளவர் ஆகும், 4th year உங்களுக்கு இன்கம் வரும்போது ஒரு சுமார் 2 to 2.5 lakhs rupees per acre is your minimum support price உடைய ரிட்டர்ன். ஸோ அதனால அது நிச்சயமாக அது ப்ராஃபிட்டபிள்ங்கிற டவுட் இல்லை. அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அஃப்கோர்ஸ் அப்படி பார்த்தா ஒரு தென்னந்தோப்பு ஆரம்பத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அது தென்னை மரம் நட்டுறமோ மாமரம் நட்டுறமோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான், எல்லாமே வெயிட்டிங் பீரியடும் இருக்குது. இதுக்கும் அதே போல. இன்னொரு கொஸ்டின் மர்ச்சன்டைஸ் இதுங்கிறது, அந்த இதுல ட்ரேடிங் அப்படிங்கிறது இப்போ மெனி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் பீப்புள் வித் சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா த சப்ளை செயின். ஸோ இதை நான் முதல்ல இருந்தே இதோட நீட் வரும்னு நினைச்சு கம்ப்ளீட்டா பேக்வர்ட் இன்டகிரேஷன் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணனால ஒரு உதாரணம் சொல்ல, யூனிலீவர் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பர்ச்சேசர் ஆஃப் நேச்சுரல் வெனிலா. ஸோ யூனிலீவர் says from 2023 most 5 iconic spices, vanilla, pepper, இந்த மாதிரி வந்து only from companies that have backwards integration வாங்குவோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால the scope is more if you are connected with the chain. But if you are, suppose you have a contact, உங்ககிட்ட ஒரு buyer இருக்காருன்னா, you should show you are connected with people who have the supply chain. That is, for example, if we are somebody with a supply chain, இப்போ certification for supply chain ரொம்ப முக்கியமாயிட்டு வருது. For example, Rainforest Alliance certificate is one of the certificates. Like how organic பலர certificate கொடுக்குறாங்களோ, sustainability-க்கு நிறைய certification இருக்குது. RFA, Rainforest Alliance. Expovan is one of the is the only company in India with RFA for vanilla,
It is one of the few companies in the world that has sustainability certification. That will become needed if you are looking at long-term growth as a merchandise exporter. Thank you. Thank you, sir. Next question from Rotary Ramesh from Tiruchi Midtown. So is it okay for you? Another 2-3 questions? Yeah, I'm fine. I'm fine. Even much more to. உங்களுக்கு எப்படி டைம் allowed அது ஓகே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ரமேஷ் சார் ப்ளீஸ். டாக்டர் மகேந்திரன் வணக்கம் சார். ரொம்ப அழகா பதில் சொல்றீங்க. நீங்க ஒரு டீச்சரா இருந்தது வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா என்ன கேட்கறாங்களோ அது எப்படி அடிப்படையிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்றீங்க சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, நீங்க அது வந்து வெண்ணிலா வந்து ஒரு ஃப்ரூட் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. அதனால வாட் கைண்ட் ஆஃப் ட்ரபிள் ஃப்ரம் ரோடன்ஸ், பேர்ட்ஸ் இதுகிட்ட இருந்தா ஏதாவது பாதுகாக்க வேண்டியிருக்குமா? பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்குமா? அந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமா? நீங்க சொன்னீங்க முதல்ல ஒரு ஆள் 2 ஆள் போதும்னா அப்படிலாம் வருமா என்ன? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலி வெனிலா வந்து வெரி வெரி ஹார்டி கிராப்புங்க. ஸோ பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பெஸ்ட்டுமே நான் இந்த 20 வருஷத்துல 2 பிரச்சனை பார்த்துருக்கேன். நம்ம நிறைய தோட்டங்கள மயில் இருக்கும் இல்லைங்களா? இந்த மயில்களோ அல்லது கோழியோ மயிலோ இருந்ததுன்னா சில டைம் உள்ள வந்துட்டு சும்மா அந்த மல்ச் இருக்கிறத பறிச்சுட்டு புழுக்கள் இருந்து அது சாப்பிடலான் இருக்கிறத தவிர்த்து வேற எதுவும் பெரிய பெஸ்ட் இல்லை. இந்த நத்தை இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன நத்தைகள், அது சில டைம் வரலாம். அதுக்கும் வந்து அந்த சாம்பல் அல்லது இந்த இது டொபாக்கோ பவுடர் போட்டாலே போயிருது. ஸோ நோ பெஸ்டிசைட் இது. ஃபங்கல் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷனுக்கு பயோ கண்ட்ரோல், ட்ரைகோடோமா, சூடோமோனாஸ், வேம் இது போல பொருட்கள் நம்ம எப்படி குருமிளகு பெப்பர் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்றோமோ அதே பண்ணாலே போதும். மற்றபடி பெஸ்ட் அண்ட் டிசீஸ் பெருசா எதுவும் இல்லைங்க இதுல. தேங்க்யூ சார். Thank you, sir. Next question from Selvakumar. Selvakumar, sir, please. Sir, unmute பண்ணிட்டு கேளுங்க. Hello. Sir, good evening, sir. Good evening. Good evening. Sir, good evening, sir. I am Selvakumar, advocate from Chinnasalem Rotary Club, sir. சரிங்க. Very happy to see you, sir. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அபார்ட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு அப்புறமாட்டி உங்களுடைய வெர்ஷன் வந்து இவ்வளவு பெருசா இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு ஏக்கர்ஸ் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சார். எனக்கு உங்களை மாதிரி ஒரு எங்க ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் அந்த பேஸ் இல்லாமல் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அக்ரில பண்ணணும்னு ஒரு 4 ஏக்கர்ஸ் இன்னும் ஒரு 5 ஏக்கர்ஸ் வாங்கலாம்னு இருக்கேன் சார். இந்த இது சம்பந்தமா ஃபர்தரா வந்து ஃபாலோ பண்றதுக்கு இன்னொரு வீட்டுக்குனால தயவு செஞ்சு கொஞ்சம் லேட்டா வந்து சாரி சார். அதனால உங்களை ஃபாலோ பண்றதுக்கு எது சார், எந்த இதுல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், என்ன டீடைல்ஸ் சார்? இந்த கொஸ்டின் இன்னொருத்தங்க கூட கேட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வேற யாருக்காவது ரொம்ப டீட்டெயில், இதை வந்து ஒன்லி ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கிறேன். டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கல்டிவேஷன்ல வேணும்னா இதுல நீங்க வெப்சைட் www.expovan.com போனீங்கன்னா எல்லா கனெக்ஷன்ஸ் இருக்குது. பட் சிம்பிளி info@expovano அல்ல info@indianvanilla.netக்கு நீங்க உங்களுடைய மெயில் ஐடி இல்லை உங்களுடைய கான்டாக்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஆஃபீஸ்ல இருந்து தே வில் ஃபாலோ. நீங்க ஒரு டெமோ பிளாட்டா ஒரு ஷேட் ஹவுஸ்ல 1/2 ஏக்கர் டெமோ பிளாட் பொள்ளாச்சி வேட்டைக்காரங்க வச்சிருக்கிறோம், அங்க வந்து வேணாலும் நீங்க பார்க்கலாம். ஸோ வெரி வெல்கம். அங்க மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. தேவைப்பட்டா நானும் ஐ பி ஹாப்பி டு இன்ட்ராக்ட் வித் யூ. ஸோ எல்லாத்துக்குமே இந்த காமனாக இந்த கொஸ்டினுக்கு ஐ லைக் டு சே உங்களுக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Thank you, sir. 2 more questions. One is from me and another is from Selvakumar. My question is, இந்தியாவில் நீங்க தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணனதா இல்ல இதுக்கு முன்னாடி இதை பண்ணிருக்காங்க சார்? யாராவது ட்ரை பண்ணிருக்காங்களா? ஃபெயிலியர் ஆயிருக்கா இல்ல? எதுங்க வெனிலாங்களா? வெனிலா. No, first time commercial cultivation of vanilla 1994 first cultivation பண்ணது நானும். சில கேரளால சில விவசாயிகள் 95 எல்லாம் ஆரம்பிச்சதாக சில ஹிஸ்டரி இருக்குது. பட் நாட் இன் அ பிக் வே. ஸோ அதனால முதல்ல ஆரம்பிச்சது ஒன் ஆஃப் த பைனியர்ஸ் தான் ஐ லைக் டு சே. ஒன்னும் ஆல்வேஸ் சே ஐ ஆம் அப்படின்னு சொல்ற பழக்கம் இல்லை. ஸோ ஐம் டெஃபினெட்லி ஐ வாஸ் நாட் செகண்ட் இன் இது, பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட்னே வச்சுக்குவோம். தட் இஸ் ஃபார் ஷுவர். ஃபெயில் ஆனது வந்து கல்டிவேஷன்ல ஃபெயில் ஆனதுங்கிறது I wouldn't say, because cultivation is always a big success in India. But marketing, there was a big failure of many farmers not able to market their product because இது எங்க கொண்டு போய் விற்கிறதுன்னு தெரியாதனால
ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அது வந்து அந்த அறுவடை பண்ணோன்னே 3 நாள் 4 நாள் ஷெல்ஃப் லைஃப் எங்க ஃபேக்டரி இருக்குது, யார் வச்சிருக்கிறா அப்படிங்கிறது அது இல்லாதனால ஒரு பெரிய அடி நிறைய ஃபார்மர்ஸுக்கு பிட்வீன் த பீரியட் 2006 or 7 ஒரு 5-6 வருஷம் பெரிய ப்ராப்ளமா இருந்தது. அப்போ இப்போ வந்து பற்றாக்குறை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சியில ஃபேக்டரி வச்சுட்டு இந்தியால வரக்கூடிய வெனிலா பத்தாம அதோடைய ரா மெட்டீரியல்ல மெடகாஸ்கர் அண்ட் இந்தோனேஷியா அண்ட் யுகாண்டால இருந்து வாரம் வாங்கி ஒரு ஃபிளைட்ல போட்டு கொண்டு வந்து பெங்களூர்ல இறக்கி அதை ட்ரக்ல போட்டு பொள்ளாச்சி கொண்டு வந்து ஐம் டூயிங் ப்ராசஸிங். Any other companies doing vanilla exports from India, sir? Yes, there are some like Synthite அப்படிங்கிற company which is number 1 in spices in India, but they do number 1 in spices, not in vanilla. முதல்ல நிறைய காம்படிஷன் இருந்தது. Most of them have become my buyers now. So we do about, as per government statistics, I think we do 95 or 97% of India's vanilla, as per the statistics from Government of India. Thank you, sir. Next question, Selvakumar. Thank you, sir. Short termல ஒரு சிகே குமரவேல் சார் மூலமா உங்க அறிமுகம் கிடைச்சது. நான் கூப்பிட்ட உடனே எந்த விதமான இதுவும் சொல்லாம வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். I was born and brought up in Sri Lanka, sir. ஸ்ரீலங்கா கிளைமேட், அது நாங்க இருந்தது வந்து கேண்டி ஏரியா, அந்த மாதிரி ஏரியாஸ்ல ஸ்ரீலங்காவில் பண்றாங்களா? அந்த மாதிரி ஏரியாஸ்ல இது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? அதாவது ஸ்ரீலங்கால அருமையா வரும். அது முக்கியமாக டக்குன்னு அந்த ஃப்ரம் கொலம்போ நார்த் போறீங்க இல்லைங்களா? ஆமா சார். அந்த இடத்துக்கு பேர் என்னங்க பேரு? அந்த யாழ்ப்பாணம் அம்பாறை. அவ்வளவு தூரம் இல்லைங்க. கொலம்போல இருந்து நார்த் வேர்ட்ஸ் அனுராதபுர கேண்டின்னு தான் நினைக்கிறேன் இல்லைங்களா? கேண்டி. நான் ஆக்சுவலி இன் 2016 நினைக்கிறேன் போய் அந்த ஏரியா எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ வி ஈவன் வாண்டட் டு அந்த உங்களுடைய நம்பர் 1 கம்பெனி இன் டீ, டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது, which was the largest. Dilma. Not Dilma, இன்னொன்னு இருக்கும். The largest in area. Dilma is the famous in brand. Anyway, பரவாயில்ல. அவங்க அழைச்சாங்க. They wanted to do a joint venture with us to whether vanilla in Sri Lanka பண்ண முடியுமான்ட்டு. There is huge scope for vanilla cultivation in Sri Lanka, just like India. Even more so ne solluven. Ana the labor cost in Sri Lanka actually is higher. Innone I must say the labor productivity in Sri Lanka is lower. So adu rendu da challenges nu solluven. So even tea plucking pathina kilos of tea plucked per day is much higher by the South Indian tea plucker than a Sri Lankan appdi ungalku theriyum. But otherwise climate point of view fantastic scope. Okay sir, that's all. Thank you, sir. That's all for now. Any questions? வேற ஏதாவது questions இருந்ததுன்னா சார் வந்து அவரோட இதை ஷேர் பண்ணியிருக்காரு, வெப்சைட் இது ஷேர் பண்ணியிருக்காரு, நீங்க அதுல கொஸ்டின் கேட்கலாம். சார் really it is wonderful time. ஈவன் உங்களுக்கு இது ஒரு நல்ல பெரிய கிரேட் பிரேக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரீசன்ட் ஒரு 2 weeks வந்து நீங்க வந்து வெரி familiar and very busy with other political schedule. இதுல ஒரு பெரிய கிரேட் பிரேக் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்க ரொட்டேரியன்ஸ்க்கு இது ரியலி இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் அவர் ரொட்டேரியன்ஸ். தே ஆர் அக்செப்டிங் அவர் avoiding this political questions. Thank you very much for your cooperation. Thank you, sir. Next vote of thanks, sir. Rotarian V. Sundar to give vote of thanks, please. நான் சுந்தர்ல நான் நீங்களே சொல்லிருங்க please. Okay, thank you, sir. Thank you for all. Today's chief guest, our district 3203 DGND Rotarian Dr. Sundaraj, and our great speaker, guest speaker, Dr. Mahendran. Thank you for your valuable time and valuable time share with us today evening. கொஞ்சம் நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த ரோட்டாபஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மோர் தேன் ஒரு 1.5 month தான் இந்த வந்து இந்த ரோட்டாபஸ்ல ஒரு பிரேக் இருந்தது. ஸோ இன்னைக்கு வி ஸ்டார்ட் அகெயின் ஒரு அழகான துவக்கத்தை வந்து இன்னைக்கு உங்க மூலமா வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்று கலந்து கொண்ட அனைத்து ரொட்டேரியன் பிடிஜிஸ் அண்ட் டிஜிஎன்ஸ், அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து, அடுத்த ரோட்டாபஸ் மீட்டிங் இன்னும் ஒரு நாள்ல வந்து நாங்க பேசிட்டு இருக்கோம். வெரி ஃபெமிலியர் ஃபிகர். நாங்க அது வந்து
ஒரு 2 நாள்ல வந்து அதை பற்றின தகவல் வந்து நாங்க கொடுத்துடுறோம். நெக்ஸ்ட் ஐ திங்க் ஒரு கிளாப் கொடுத்துடலாம். டாக்டர் பண்ணிடலாங்க. மோகன்ராஜ் இருக்கார், டாக்டர் கரூர் மோகன்ராஜ். பார்த்தேன், அவர் மீசை மிஸ் பண்ண முடியாது இல்லையா? பார்த்தேன். மோகன்ராஜ் வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். நடராஜ் ஒரு அன்மியூட் பண்ணிடுங்க. சார் எல்லாமே அன்மியூட் பண்ணிருக்கேன். எல்லாமே அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கிளாப் பண்ணுங்க. ஓகே. Thank you டாக்டர். Thank you sir. உங்க கோல்டன் ஹவர்ஸ் சார். Thank you டாக்டர். Meet you soon. Thank you. Definitely we'll meet. Thank you. Thanks. பொள்ளாச்சில மீட் பண்ணலாம் டாக்டர். வாங்க அவசியம் வாங்க. நிறைய நியர் பை இருக்கு. நான் உடுமல்பேட்டை நல்ல ரொட்டேரியனை புடிச்சிருவோம். சார் உடுமல்பேட்டையிலே இருக்காருங்க சார். டாக்டர் இருக்காரு, ரவிக்குமார் இருக்காரு. வாங்க we'll meet definitely. ஸ்கூலெல்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. எப்ப வேணாலும் பேசலாம் சார். ஃபெராரி கார்ல போறதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் சார். Thank you. You really enjoy